Dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.2 first question. இந்த கொஷினை பார்த்த உடனே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இதில் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கும் தமிழ் மீனிங் தெரிஞ்சால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லது. இது என்னுடைய அட்வைஸ். நான் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a 14 மீட்டர் டீப் வெல், என்ன சொல்லியிருக்காங்க, வெல்லுன்னா என்ன, கிணறு. அந்த கிணறுடைய ஹைட்டு வந்து 14 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டயக்ராமை நல்லா இந்த கொஷினை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இன்னொரு தடவை நீங்களே போய் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நான் ஷேட் பண்ணுற பார்ட் எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே, இதுதான் தரன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கிணறு ஒன்று தோண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸில் கிணறு தோண்டிட்டாங்க. இவங்க டீப் 14 மீட்டர் டீப்னா என்னென்னா ஆழம், இந்த கிணத்துடைய ஆழம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் என்னென்னா 14 மீட்டர்ஸ் ஆழத்தை தோண்டிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போ இது வந்து என்னென்னா ஒரு கிணறு, டீப் வெல்லுனா கிணறு எப்படி இருக்கும்னா ரவுண்டாக வந்து நோண்டிக்கிட்டே போவாங்க. தோண்டிக்கிட்டே போகும்போது இதை இப்போது இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 14 மீட்டர்ஸில் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம பார்க்கறது எப்படி இருக்குன்னா, இது ஒரு சிலிண்டர். ஓகே, வித்து இன்னர் டயாமீட்டர். இன்னர் டயாமீட்டர்னா அந்த கிணத்துடைய டயாமீட்டரை கொடுத்துருக்காங்க. இந்த கிணறு எவ்வளோ டயாமீட்டர்னு சொல்கிறாங்கன்னா, இதிலிருந்து இது வரைக்கும் இந்த டயாமீட்டரை 10 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை, எப்பவுமே ஃபார்முலாவுக்கு ரேடியஸ் தான் தேவை, சரிங்களா? இந்த ரேடியஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதில் இருந்தது 10 டிவைடட் பை 2 கொடுத்தோம்னா 10/2 நமக்கு 5 மீட்டர்ஸில் இருக்குது. மீட்டர்னு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கிணறு பள்ளம் நோண்டி தரையில் 14 மீட்டர் ஹைட்டில் நோண்டிட்டாங்க. அதோடைய ரேடியஸை பார்த்தோம், டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க, ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம் 5 மீட்டர்ஸ்ன்னு. இஸ் டக் த எர்த் டேக்கன் அவுட், அதாவது டக்னா தோண்டி எடுக்கக்கூடிய அந்த மண்ணை, டேக்கன் அவுட் இஸ் ஈவன்லி ஸ்ப்ரெட் ஆல் ரவுண்ட் த வெல். அந்த எடுத்த மண்ணை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிணத்தை சுற்றி, அதை தான் இங்கே டாப்பாக எழுதியிருக்கேன். இப்போ இது தர, இதை இது மேலே செட் பண்ணோன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்குங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலேயே அந்த மண் மிச்சம் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து இவங்க வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி, ஸ்ப்ரெட் அரவுண்ட் த வெல் டு ஃபார்ம் அண்ட் எம்பேங்க்மெண்ட், அப்படின்னா கரை கட்டுறாங்க. இந்த கிணறு இங்கே வந்து பள்ளமாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தர் நடந்து வந்தாங்கன்னா உள்ளே விழுந்துருவாங்களா. நம்ம கிணறு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போலாம் சிமெண்ட் வச்சு கட்டியிருப்போம், அது எம்பேங்க்மெண்ட்டுன்றது அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? இதுக்கு மேலே இந்த பார்ட் இருக்கும். இப்போ நம்ம நடந்து போகிறோம், இந்த கிணறுக்கு வந்து கட்டி வச்சுருப்பாங்க, மேலே வரைக்கும் இருக்கும். இதில் இருந்தால் எட்டி பார்ப்பீங்க, இதுதான் எம்பேங்க்மெண்ட். இதை கட்டியிருக்கிறது உள்ளேருந்து எடுத்து அந்த மண்ணை வச்சு இவங்க எம்பேங்க்மெண்ட்டை கட்டிட்டாங்க. எப்படி கட்டியிருக்காங்கன்னா, வித்து வந்து 5 மீட்டர்ஸ்ன்றான். வித்துனா என்ன, இதுதான் வித்து. இதோடைய கிணம், அந்த கிணத்தை வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த எம்பேங்க்மெண்ட்டு கரையை வந்து கட்டி இருக்கக்கூடிய இந்த கிணம், இதை வந்து ப்ளூவில் ஷேட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த பார்ட் வந்து வித்து. இந்த வித்து அப்படின்றது இதிலிருந்து இது வரைக்கும், ஓகேங்களா? இந்த வித்தை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 மீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த எம்பேங்க்மெண்ட். எதோட ஹைட்டை கண்டுபிடின்றான், இந்த ஹைட்டை கண்டுபிடிங்கன்றாங்க. ஓகே, இப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இதுக்குள்ளே இருந்து எடுத்த மண்ணை தான் இதை மேலே கட்டியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், இது சிலிண்டர். அதே மாதிரி இது என்னென்னா, இவங்க எம்பேங்க்மெண்ட் கட்டினதுக்கப்புறமா நம்ம உள்ளே கூட வந்து கேப் தான் இருக்கும் உள்ள, இது வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். இதில் இருந்து எடுத்த அந்த வால்யூமை வச்சு இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஹாலோ சிலிண்டர் கட்டியிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர். ஃபஸ்ட்டு போகிறோம், கிவன்னு எழுதுகிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர், சிலிண்டருடைய வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, உள்ளேருந்து எடுத்துட்டாங்க மண் மொத்தத்தையும் டிக் பண்ணி அந்த வால்யூம், அந்த மண்ணை வச்சு தான், அந்த எவ்வளோ மண் இருக்கோ 10 கிலோனா 10 கிலோ, 15 கிலோனா 15 கிலோ, அந்த மண்ணை வச்சு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு ஹாலோ சிலிண்டரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹாலோ சிலிண்டர்னால் சென்டரில் கேப் இருக்கும், இங்கே தான் நம்ம எட்டி பார்ப்போம், இதுக்குள்ளே பார்த்தோன்னா தண்ணி தெரியும், சரிங்களா? இப்போ இது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், இதிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதியாச்சு, வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா என்னன்றதை எழுதிடுவோம். நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஹைட்டு. ஃபைண்ட் த ஹைட்டுன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கான ஹைட்னா இந்த எம்பேங்க்மெண்ட்டுக்கான ஹைட்டு, ஓகேங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், சிலிண்டருடைய வால்யூம் என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் நத்திங் பட் pi r square h. ஓகே,
pi r square h that is equal to hollow cylinder உடைய வால்யூம் என்னன்னு பார்த்தோம்னா pi into capital R square minus small r square into h. இப்போ நமக்கு இந்த h என்னன்னு தெரியாது, இந்த h மட்டும் தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சிலிண்டரில் இந்த ஹைட்டை h1ன்னு எடுத்துக்கலாம், இந்த ரேடியஸை r1ன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்னா இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு ரேடியஸ் வேணும், இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு ரேடியஸ் வேணும். ஓகே, இப்போ இந்த வித்து மட்டும் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நமக்கு 5 மீட்டர்ஸ் சொல்லிட்டாங்க. அண்ட் ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸுக்கு வெளியிலிருந்து தான் அவன் இன்னும் 5 மீட்டர் வச்சு கட்டியிருப்பான். ஆல்ரெடி இது கிணறுடைய ஹோல்ஸ் இதிலேருந்து வெளியில் தான், இப்போ இங்கே நின்று நம்ம பார்க்குறோம், இதிலேருந்து வெளியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 5 மீட்டரை வச்சு கட்டியிருப்பாங்க. அப்போ இது ஆல்ரெடி இது ஃபுல்லாகவே டயாமீட்டரை கொடுத்துட்டான், அதுலேருந்து நம்ம ரேடியஸை கண்டுபிடிச்சோம். இங்கேருந்து இந்த ரேடியஸ் 5, அதே மாதிரி வித்து 5 மீட்டர் வித்தை சேர்த்துருக்கான், சேர்த்து தான் இதுக்கு மேலே இந்த அவுட்லெட் இந்த வந்து எம்பேங்க்மெண்ட்டை கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், இது ஒரு 5 இது ஒரு 5 ரெண்டும் சேர்த்து 10. இந்த இடத்துல என்னாச்சு, கேபிட்டல் ஆர் அப்படின்றது 10, இந்த ஸ்மால் ஆர் அப்படின்றது நமக்கு 5. இப்போ 2 ரேடியஸ் இருக்குது, ஆனால் இது ரெண்டாவதாக இருக்கிறதுனால நான் R2 ஸ்மால் R2ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதோடைய ஹைட் நம்ம ஃபைன் பண்ணோம், இது H2ன்னு எடுத்தாச்சு. இதை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த கொடுத்துருக்கு இங்கே கண்டிஷன்லேருந்து இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிட்டோம். எழுதினதுக்கப்புறமா இது R1 ஸ்கொயர், இது H1 ஸ்கொயர், இது இங்கே என்ன பண்ணலாம், இது R2 இது ஸ்மால் R2 இது H2ன்னு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் தேவையோ அதை எல்லாத்தையும் எடுத்து எழுதணும்ல. ஸோ இதிலிருந்து எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல R1 ஹியர் அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல R1 இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர்ஸ். அதே மாதிரி ஹைட் 1 இந்த சிலிண்டருக்கான ஹைட்டு, அதாவது இது எவ்வளோ ஆழம் எடுத்தாங்க அப்படின்றது இது வந்து 14 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு பிக்கர் R2 சரிங்களா, கேபிட்டல் R2 வந்து 10 மீட்டர்ஸ். எல்லாத்துக்கும் யூனிட்டாக கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? இல்லைனா மார்க்ஸ் மிஸ் ஆகிடும். இதை ரெகுலராக ஒரு ஹேபிட்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் சும்மாவே சால்வ் பண்ணால் கூட அதில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் சால்வ் பண்ணுறீங்கன்னா கூட அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மீட்டர்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியே சால்வ் பண்ணுங்கள் கிளியராக. அண்டு ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் குட் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ R2ன்றது 5 மீட்டர்ஸ். இந்த R2 தெரிஞ்சிச்சு. இந்த R2 பெரிய ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணோம், இந்த வித்து மட்டும் அவங்க 5 கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து டைரெக்டாக நம்ம எட்டி பார்க்கும்போது அந்த ஹோல்ஸ் லாஸ்ட் வரைக்கும் 14 மீட்டர் வரைக்கும் போகும். இப்போ இதோடைய டயாமீட்டர் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்களா, அந்த டயாமீட்டர்லேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோமா, இந்த ரேடியஸ் இதிலிருந்து இது வரைக்கும் இதுக்கு மேற்பட்டு இவங்க ஒரு 5 மீட்டர் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த எம்பாக்மெண்ட்டை கட்டியிருக்காங்க. இப்போ இது ஒரு 5 மீட்டர், இந்த வித்து ஒரு 5 மீட்டர், ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா இதுதான் நமக்கு கேபிட்டல் ஆர். அண்ட் இந்த இடத்துல நமக்கு H2ன்றது என்னன்னு தெரியாது, இது வந்து H1, திஸ் இஸ் H1, திஸ் இஸ் H2 ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஃபைன் பண்ண போகிறது என்ன, H2 பை போட்டாச்சு. R1க்கு ஸ்கொயர் கொடுக்கணும். R1ன்றது என்ன 5, இந்த 5க்கு ஸ்கொயர் இன்டூ H1ன்றது இதுதான், இந்த H1 வந்து 14 போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ R2 ஸ்கொயர் பண்ணோம். R2னா என்ன 10, இந்த 10க்கு ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர்ன்றது 5, இதை ஸ்கொயர் பண்ணியாச்சு. இதுக்கு ப்ராக்கெட்ஸ் இன்டூ H2 தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இந்த H2ன்றது என்ன அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு கொடுத்துருங்க. இதுதான் வந்து ஹைட் ஆஃப் தி எம்பேங்க்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்களுக்கு கிளியராக நம்ம ஆன்சர் பண்ணும்போது சொல்கிறோம். H2ன்றது இவர் வந்து இதுதான் எடுத்திருக்காரு அப்படின்னு டயக்ராமில் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இந்த பையன் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த பையன் இங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும், டிவைட் ஆகும், கேன்சல் ஆகிடும். 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 இன்டூ 14 இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 100 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 இன்டூ H2. அடுத்த ஸ்டெப் 25 இன்டூ 14 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 100ல் 25 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 75 இன்டூ H2 வந்துருச்சு. நமக்கு H2 மட்டும் தான் தேவை. ஸோ H2 மட்டும் நான் அங்கேயே வச்சுக்கிறேன். அப்போ இந்த 75 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடில் போகும்போது என்ன ஆகும், டிவைட்லாம் மாறிடும். அப்போ 25 இன்டூ 14 டிவைட் பை 75 எழுதலாம். இந்த H2 இங்கே இருக்குது, இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வருவாங்க போது டிவைட் ஆகிடுச்சு. 25 இன்டூ 14 டிவைடட் பை 75. இப்போ 25 1 டைம்ஸ், 25 3 டைம்ஸ், 75 கேன்சல் பண்ணோன்னா H2 is equal to 14 divided by 3. 14 3 ஆல் டிவைட் பண்ணணும். 3 1s are 3, 3 4s are 12.
பாயிண்ட் வச்சாச்சு 0 ஆகிடும். 3 6 ஆர் 18, 3 3 2, 3 6 ஆர் 18, 3 6 ஆர் 18, 3 6 ஆர் 18 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணலாம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டிஜிட் வச்சுட்டு இந்த ஏதாவது ஒரு நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ h2 இஸ் ஈக்குவல் டு 4.6 எழுதிட்டேன். இந்த 6க்கு 5க்கு மேலே கிரேட்டராக இருக்கிறதுனால 7 போட்டுடுறேன். ஒரே நம்பரை இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு 4.67 கண்டுபிடிச்சிருக்கிறது ஹைட்டு. இங்கே கொடுத்துருக்க யூனிட் வந்து மீட்டர். ஏரியாவாக இருந்தால் மீட்டர் ஸ்கொயர் கொடுக்கணும், க்யூபாக இருந்தால் மீட்டர் க்யூப்னு கொடுக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நீங்கள் ஆன்சரில் வந்து h2 4.67ன்றதை ஹைட் ஆஃப் த எம்பேங்க்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 4.67 மீட்டர்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.2ல செகண்ட் கொஷனுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் கிளியராக இதில் சொல்கிறேன். லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல் அண்ட் ஐ எம் மோகன்ராஜ். எ சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ், சிலிண்டர் டைப்பில் ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ்னால் தண்ணி ஊற்றி குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாஸும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோடைய டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து கிளாஸு, இந்த கிளாஸோடைய டயாமீட்டரை கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 20 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரேடியஸ் வந்து 10 ஆகிடுச்சு. ஸோ 6 வந்து நான் 10ன்னு எழுதியிருக்கேன். ஹேஸ் வாட்டர் டு எ ஹைட் ஆஃப் 9 சென்டிமீட்டர். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இதில் தண்ணி இருக்குது, ஆனால் எவ்வளோ தூரத்து இருக்குன்னா 9 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கிளாஸ் ஃபுல் ஆகலை. இந்த சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ்க்குள்ளே வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் எவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்குன்னா ஹேஸ் வாட்டர் டு எ ஹைட் ஆஃப் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் வாட்டர் இருக்குது. எ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், சிலிண்டர் டைப்பில் இருக்கக்கூடிய மெட்டல், அதை வந்து ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். இஸ் இம்மர்ஸ்டு கம்ப்ளீட்லி. இம்மர்ஸ்டு கம்ப்ளீட்லி என்னென்னா அந்த தண்ணிக்குள்ளே முக்குறாங்கன்னு அர்த்தம், உள்ளே இறக்குறாங்கன்னு அர்த்தம். அதை தான் இங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி இருக்குங்களா, அதை வந்து ப்ளூ கலரில் இங்கே சொல்லியிருக்கேன்னா, இப்போ இந்த சிலிண்டருக்குள்ளவே இதோடைய ரேடியஸ் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நமக்கு 10ன்னு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். இதோடைய ஹைட்டு 9 சென்டிமீட்டர். இந்த சிலிண்டருக்குள்ளே இன்னொரு சிலிண்டர், அதோடைய ரேடியஸ் வந்து 5 அண்டு ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். இது வந்து உள்ளே வந்து இம்மர்ஸ் பண்ணுறாங்க. இம்மர்ஸ்னால் தண்ணிக்குள்ளே வந்து அது இறக்குறாங்க. அப்படி இறக்கும் போது நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா த ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் த கிளாஸ், தண்ணி இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ஹைட்டை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அந்த ரைஸ் ஆஃப் த வாட்டர் எவ்வளோ தூரம் நம்ம ஏறி இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்ன்னு எடுத்துப்போம் கேபிட்டலில். இந்த ரைஸ் ஆஃப் த வாட்டர் இன் த கிளாஸ் வில் பி ஹெச். ஆர்கிமிடிஸ்ன்றவர் ஒரு பிரின்சிபல் ஒன்று சொல்லியிருப்பார். அந்த பிரின்சிபல் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதுக்கான சொல்யூஷனை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, வால்யூம் ஆஃப் த வாட்டர் ரைஸ்டு, எவ்வளோ தூரம் வந்து நம்ம அந்த வால்யூம் ஆஃப் த தண்ணி வந்து எவ்வளோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கோ, அதுவும் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் உள்ளே வந்து இந்த இடத்துல எவ்வளோ மெட்டீரியல் நம்ம போட்டிருக்கோமோ அதோடைய வெயிட்டும், இந்த வால்யூம் ஆஃப் இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிலிண்டருடைய வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா தண்ணி நார்மலாக இருந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. சரிங்களா, அதை தான் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவாக சொல்ல போகிறோம். அதாவது என்னென்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலில் இங்கே வந்து நமக்கு என்னென்னா வாட்டர் இன்க்ரீஸ்டு, ஒரு மெட்டல் வந்து உள்ளே போட்டிருக்கோம். அது ரெண்டை கன்சிடர் பண்ணி வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்டு, இந்த தண்ணி எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கோ அதோடைய வால்யூம். ஓகே, வால்யூம். ஆனால் அவங்க நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறது என்னென்னா ரைஸ் ஆஃப் த வாட்டர் இந்த கிளாஸ், வாட்டர் எவ்வளோ தூரத்துக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. பட் பிரின்சிபல் நமக்கு என்னென்னா ஆர்கிமிடிக் பிரின்சிபல், இந்த உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியலோட வெயிட் உள்ளே நம்ம போட்டோன்னா அந்த வெயிட்டும் அந்த வால்யூமும் அதே மாதிரி இங்கே இன்க்ரீஸ் ஆகிற தண்ணியுடைய வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த வெயிட் உள்ளே போனோன்னா அவ்வளோ வெயிட்டுக்கான அந்த வால்யூம் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்டு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து வாட்டர் ரைஸ்ட் ஆகிருக்கோ, வாட்டர் ரைஸ்ட் இன் சிலிண்டர், இந்த சிலிண்டரில் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கோ, தட் இஸ் கிளாஸ். இதில் வந்து கிளாஸ் சிலிண்டர். சரிங்களா, அந்த கிளாஸ் சிலிண்டருக்குள்ளே தான் தண்ணி இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா வால்யூம் ஆஃப், நம்ம உள்ளே எதை போட்டாங்க, இம்மர்ஸ் பண்ணாங்க, சிலிண்ட்ரிக்கல் மெட்டலை போட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலுடைய வெயிட்டுக்கு அந்த வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நவ் இப்போது வால்யூம் ஆஃப் த வாட்டர் ரைஸ்ட் இந்த சிலிண்டர், இந்த சிலிண்டரில் இந்த வாட்டர் வந்து எப்படி ரைஸ் ஆகிருக்கும்னா இதே மாதிரி இந்த சிலிண்டர் டைப்லேயே தான் வால்யூம் வந்து ரைஸ் ஆகிருக்கும். ரவுண்டாக ப்ளஸ் மேலே அப்படியே இதை பார்ட் அப்படியே தான் சிலிண்டராக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இதுக்கான ரேடியஸை நம்ம 6ன்னு எடுத்துட்டோம் 10. ஆனால் இந்த ஹைட்டை நம்ம 9 எடுக்க முடியாது. ஏன்னா இந்த 9ன்றது என்ன ஆகிருக்குன்னா ஆல்ரெடி இருக்கிற 9லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை தான் நான் டோட்டலாக ஹெச்ன்னு சொல்லி இங்கே சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலா யூஸ் பண்ணோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன,
வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இதோடைய ஃபார்முலா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் த வாட்டர், தண்ணி மட்டும் எவ்வளோ தூரத்துக்கு இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஓகே, இந்த தண்ணி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இவ்வளோ மேலே வரைக்கும் வந்திருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த இடத்துல R1 எடுத்துக்கலாம் அண்ட் இதை வந்து R2ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இதை ஹைட் எடுத்துப்போம், இதை வந்து H2ன்னு எடுத்துப்போம், இதை கேபிட்டல் ஹெச்னு எடுத்துருவோம். ஸோ பை R1 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அப்படின்றது, ஏன்னா இந்த ஹைட்டை நான் ஏன் ஹெச்னு எடுக்கிறேன்னா ஓவராலாக இருக்கக்கூடிய ஹைட் இந்த இடத்துல 9 சென்டிமீட்டரில் தண்ணி இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா இந்த தண்ணி இங்கேருந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதுக்கான ஹைட்டை நான் கால்குலேட்டிவாக சொல்ல முடியாது, ஏன்னா நான் கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் இதுக்கானது. இப்போ இந்த இடத்துல இந்த 9 சென்டிமீட்டர் அப்படின்றது என்னவா இருக்குன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அப்போ எனக்கு இதோடைய ஹைட் என்னன்னு தெரியாது, அதனால் இது ஹெச்னு எடுத்துட்டேன். பை R1 ஸ்கொயர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுனா இந்த ஹைட், இந்த வால்யூம் இந்த உள்ளே இருக்கக்கூடிய சிலிண்டருடைய வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய சிலிண்டருக்கு வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் எழுதணும், பை R2 ஸ்கொயர் இன்டூ H2 ஸ்கொயர். இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்னா டேட்டாஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். லெட் ஹியர் இந்த இடத்துல என்னென்ன அப்படின்றது, R1 அப்படின்றது நமக்கு 10 சென்டிமீட்டர், R2 வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் H2 இஸ் 4 சென்டிமீட்டர். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு அந்த ஹைட், ரைஸ் ஆஃப் த வாட்டர், எவ்வளோ தூரம் அந்த வாட்டர் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதை தான் இங்கே வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ பை அப்படி எழுதிக்கலாம். R1ன்றது 10, இந்த 10 நம்ம ஸ்கொயர் பண்ணணும் இன்டூ ஹெச்ன்றது நியூவாக க்ரியேட் ஆகிருக்க ஹைட்டு என்னன்னு தெரியாது, அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் 9 எடுத்து இங்கே போடக்கூடாது, ஏன்னா இது இந்த சிலிண்டருக்கான வால்யூமில் வந்துடும், இங்கே எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கான வால்யூம் வந்துடும். பட் நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தம்பி, அப்போ ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஓவராலாக நான் அதை ஹெச் தெரியாதுன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கே இன்க்ரீஸ் ஆன இந்த வால்யூம் ஆஃப் த வாட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நான் எடுக்கிறேன்னா ஆர்கிமிடிஸ் ரூலில் இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிலிண்டரிக்கல் மெட்டலை போட்டோம்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பை இன்டூ R2ன்றது என்ன 5, இந்த 5 ஸ்கொயர் பண்ணுறோம், H2ன்றது இந்த இடத்துல 4, இந்த 4 ஸ்கொயர் பண்ணணும். பையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 10 ஸ்கொயர்ன்றது 100 இன்டூ H இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்டூ 4 ஸ்கொயர் பண்ணோன்னா நம்ம 16, 5 ஸ்கொயர் இன்டூ ஹெச் இது இப்போ 4 25 இன்ட்டு 4ன்னு போட்டுக்கோம். ஓகேங்களா, இப்போ ஹெச் மட்டும்தான் நமக்கு வேணும். இங்கே 25 இன்ட்டு 4 100 வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து கீழே வரும்போது டிவைட் ஆகிடும். 25யும் 4ம் மல்டிப்ளை பண்ணால் 100/100 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபைனலி ஹைட் அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், ரைஸ் ஆஃப் த வாட்டர் இன் த கிளாஸ். அப்போ ஃபைனலாக இதை எழுதுங்க, ரைஸ் ஆஃப் த வாட்டர், இந்த இடத்துல ஸ்கொயர் கட் பண்ணியாச்சு, வாட்டர் இன் த கிளாஸ். இந்த கிளாஸில் எவ்வளோ வாட்டர் வந்து ரைஸ் ஆகிருக்குன்றதை நம்ம ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். அது வந்து 1 யூனிட்ஸ் வந்து செக் பண்ணும்போது நமக்கு சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் வந்து இந்த வாட்டர் இந்த உள்ளுக்குள்ளே இந்த நம்ம சிலிண்டர் ஹாலோ சிலிண்டரை நம்ம மெட்டல் சிலிண்டர் போடும்போது 1 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் ஃபைனலாக இதுக்கான ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.2 third questionக்கான solution என்னன்றதை பார்க்கலாம். And welcome to Maximum KMR channel. I am Mohan Raj. If the circumference of a conical wooden piece, அப்போ ஒரு கோன் இருக்குது, ஒரு கோனை வரைஞ்சிக்கலாம். ஒரு வுட்டன் பீஸில் இருக்கக்கூடிய கோன் இருக்குது, வுட்டன்னா மரத்தால் செய்யப்பட்டது. இந்த கோனுடைய சர்க்கியூம்ஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கியூம்ஃபரன்ஸ்னால் என்ன, கீழே இருக்குது பாருங்கள், இந்த சுற்றளவு சர்க்கியூம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். ஏன்னா இது சர்க்கிள், அதனால் சர்க்கியூம்ஃபரன்ஸை அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 484 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம், அப்படி இருக்கப்போ வால்யூம் என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வென் இட்ஸ் ஹைட் இஸ் 105 சென்டிமீட்டர்ஸ், ஹைட்டை 105 இருக்கும் போது அதோடைய வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, அப்போ ஹைட்டை 105 எடுத்துக்கோங்க, வால்யூமை கண்டுபிடிங்க. அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் 484 சொல்லிட்டாங்க. வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்ன, 1/3 × πr² H கியூபிக் யூனிட்ஸ்.
1/3 போட்டுருவோம், பைக்கு வேல்யூ கொடுத்துருவோம், ரேடியஸ் தெரியாது, ஹைட் இந்த 105 கொடுப்போம். அப்போ ரேடியஸை நம்ம ஃபைன் பண்ணணுமா? இந்த ரேடியஸை எங்கேருந்து ஃபைன் பண்ணலான்னு பார்க்கும்போது இன்னொரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்னு கொடுத்துட்டான். சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது என்ன? சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. 2πr தான் அவங்க 484ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து 2க்கு வேல்யூ கொடுக்கணும், பைக்கு 22/7 கொடுக்கணும். கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்தோன்னா ஆர் வந்துடும். ஆர் ரேடியஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அவன் கொடுத்துருக்க ஹைட் எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சொல்யூஷன் போகலாம். இப்போ கிவன் டேட்டாஸ் என்னென்ன? கிவன் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றத ஈக்குவல் டு 484ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஹைட் ஆஃப் கோன், ஏன்னா கோனுடைய ஹைட் தான். ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் வென் இட்ஸ் ஹைட் 105 சென்டிமீட்டராக இருக்கும்போது அந்த வால்யூம் ஆஃப் த கோன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஹைட் ஆஃப் த கோன் ஹெச்ன்றது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 105 சென்டிமீட்டர் தே ஹேட் கிவன். நமக்கு ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணணும். சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? 2 × πr தட் இஸ் ஈக்குவல் டு 484. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 இன்ட்டு பைக்கு வேல்யூ 22/7 கொடுக்குறேன், இன்ட்டு ஆரை ஃபைன் பண்ணணும். அந்த ஆர் அப்படியே வச்சுக்காச்சு, அது வந்து 484 தட் இஸ் ஈக்குவல் டு. இப்போ ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் அந்த சைட் கொண்டு போங்க, ரேடியஸ் மட்டும் ஆரை மட்டும் இந்த வச்சுக்கலாம். 484 இருக்குது, இன்ட்டு இந்த 22/7 7/22 ரெசிப்ரோக்கல் ஆகும். 22 கீழே வரும், 7 மேலே போகும், மல்டிப்ளையில் இருக்க 2 டிவைடில் வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணணும். 2 1s are 2, 2 2s are 4, 2 4s are 8, 2 2s are 4 and 242 into 7 divided by 22 வந்திருக்கு. மறுபடியும் 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 2 1s are 2, 2 1s are 2, 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2, 11 11s are 121, ரைட். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 11 into 7ன்றது 77. ரேடியஸ் நமக்கு எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம்? 77 யூனிட்ஸ் பார்க்குறோம், சென்டிமீட்டர். 77 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஃபைண்ட் ஆகிடுச்சு. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? வால்யூம் ஆஃப் த கோன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வால்யூம் ஆஃப் த கோனுக்கு வாங்க. வால்யூம் ஆஃப் கோன் வென் இட்ஸ் ஹைட், அதோடைய ஹைட் எவ்வளவா இருக்கும்போது 105 சென்டிமீட்டராக இருக்கும்போது. இப்போ வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்ன? 1/3 இன்ட்டு πr² h கியூபிக் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு 1/3 போடுறோம், பைக்கு 22/7 கொடுக்குறோம். ஆரை நம்ம 77 கண்டுபிடிச்சிருக்கோம். 77 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 தடவை 77 மல்டிப்ளிகேஷனில் போடுறோம். இன்ட்டு ஹைட்டு வந்து 105 எழுதுகிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணணும். 7 1s are 7, 1 7s are 7, 1 7s are 7, 11 டைம்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக இந்த 105 3ஆல் கேன்சல் பண்ணுவோம். 1 3s are 3, 3 3s are 9, 3 5s are 15. அண்டு இந்த இடத்துல என்னென்ன ரிமைனிங் இருக்குது? 22 இருக்குது, இன்ட்டு ஒரு 11 இருக்குது, ஒரு 77 இருக்குது, இன்ட்டு ஒரு 35 இருக்குது. ஃபஸ்ட்டு 77ஐயும் 35ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 77 இன்ட்டு 35, 7 5s are 35, 3 7 5s are 35 plus 3 is 38, 7 3s are 21, 2 7 3s are 21 plus 2 is 23, 5 9 6 2 2695 என்ற ஆன்சர் வந்திருக்கு. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 22 மல்டிப்ளை பண்ணுங்கள். 22 மல்டிப்ளை பண்ணும்போது 2 5s are 10, ரிமைண்டர் 1, 18 plus 1 is 19, ரிமைண்டர் 1, 12 plus 1 is 13, ரிமைண்டர் 1, 2 2s are 4 plus 1 is 5. அகைன் 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்போ 0 போட்டுக்கலாம், 9 போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம். இப்போ 0 9 9 10 12 1 9 ஆகிடும். 5 59290 வந்திருக்கு. இந்த 59290வை இன்னொரு 11 வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 59290 இன்ட்டு 11 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 09295 ரிவர்ஸ் எழுதியாச்சு. திரும்ப 09295 ரிவர்ஸ் எழுதியாச்சு. அப்படியே ஆட் பண்ணும்போது இது 11 ஆகும், 110 12 ஆகும், 110 15 ஆகும், 1 ஆகும். 652190 ஃபைனலாக 652190. நிறைய மல்டிப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் போட முடியும். ரெகுலராக நீங்கள் சம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வால்யூமை ஃபைன் பண்ணியாச்சு. ஃபைன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ரிப்பீட்டடாக நான் சொல்கிற ஒரே விஷயம், வால்யூம் அப்படின்னா அதோடைய யூனிட் என்னென்னு பார்த்து சென்டிமீட்டரில் க்யூப் எழுதணும். அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியானா ஸ்கொயர் எழுதணும். ரிமைனிங் திங்ஸ் வந்தால் நீங்கள் அதே சென்டிமீட்டரோ மீட்டரோ, பட் யூனிட் என்னன்றதை கரெக்டாக செக் பண்ணி ஒரு எழுதிக்கணும் மறக்காமல். ஓகேங்களா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டியர் ஸ்டூடெண்ட்ஸ்,
10th standard maths chapter 7 mensuration exercise 7.2 fourth questionக்கான solution என்னன்றதை டிஸ்கிரைபாக பார்க்கலாம். And welcome to Max MM KMR channel. I am Mohan Raj. A conical container is fully filled with petrol. ஒரு கண்டெய்னர் இருக்குது, அது கோன் மாதிரி இருக்குது. சரிங்களா? கண்டெய்னர்னால் நம்ம நார்மலாக வந்து கண்டெய்னர் லாரிலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி தான் அந்த கண்டெய்னர்ஸ் வந்து பார்க்குது. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து கோன் ஷேப்பில் இருக்குன்றாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபுல்லாகவே பெட்ரோல் வந்து இருக்குது. இதுக்குள்ளே ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது. ரேடியஸ் வந்து இதுக்கு 10 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இந்த கண்டெய்னர் கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய கண்டெய்னருக்கு ரேடியஸை 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட் இஸ் 15. ஹைட் they had given 15 meters. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cubic meter per minute. இப்போ இந்த கண்டெய்னர் வந்து பாட்டத்தில் ஒரு குழா வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை திறந்தோன்னா அது வழியாக பெட்ரோலை வந்து என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. இந்த பாட்டம்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது அது எப்படி ரிலீஸ் பண்ணுதுன்றதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் 25 கியூபிக் மீட்டர் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 25 கியூபிக் மீட்டர் பெட்ரோலை இது வந்து ரிலீஸ் பண்ணுது. இங்கே நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது செக் பண்ணணும். கியூபிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர். ஓகே, அப்படி கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு டேட்டா என்னன்னு பாருங்கள். ஹைட்டும் மீட்டரில் இருக்குது, ரேடியஸும் மீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே எவ்வளோ பெட்ரோல் இருக்கோ அந்த வால்யூமை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. அந்த வால்யூம் டிவைடட் பை இந்த ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அது வந்து பெட்ரோலை வந்து வழங்குது அந்த டேப்பில் இருந்து அப்படின்றத நம்ம டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மினிட்டுக்கு 25 கியூபிக் மீட்டர்ஸ் வந்து கொடுக்குது. ஆல்ரெடி நம்ம ஆன்சரை என்ன வரும், வால்யூமில் கியூபிக் மீட்டரில் தான் வரும். அப்போ அது டிவைடட் பை இந்த 25 போட்டோம் அப்படின்னா அவங்க கேட்குறது இன் ஹவு மெனி மினிட்ஸ், எத்தனை நிமிஷத்தில் இந்த கண்டெய்னர் எம்டி ஆகும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா சொல்யூஷன் எழுதிட்டு கிவன் என்னென்ன இருக்குன்னு எழுதலாம். கிவன் கண்டெய்னர் வந்து கோன் ஷேப்பில் இருக்குது, அதோடைய ரேடியஸ் ஆஃப் கோனிக்கல் கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் வந்து கோன் ஷேப்பில் இருக்குது, அதனால் அதோடைய ரேடியஸை கோனிக்கல் கண்டெய்னர்ன்றோம். இது ஆர், இல்லை நீங்கள் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். ஆர் போட்டு ஒரு ஸ்மால் ஆர் ரெண்டுத்தில் ஏதாவது எடுத்து தட் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர்ஸ். அண்ட் அதே மாதிரி ஹைட் ஆஃப் த கோனிக்கல் கண்டெய்னருடைய ஹைட்டு அதை நம்ம என்னென்னு எடுப்போம், ஹெச். அந்த ஹெச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர் கேன் ரிலீஸ் த பெட்ரோல் த்ரூ த பாட்டம் அட் த ரேட் ஆஃப். ஸோ அதையும் நம்ம எடுத்து எழுதிப்போம். கண்டெய்னர் கேன் ரிலீஸ் த பெட்ரோல். எப்படி பெட்ரோலை ரிலீஸ் பண்ணதுன்னு அவங்க 25 CU தட் இஸ் கியூபிக் மீட்டர் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மினிட்டுக்கு 25 கியூபிக் மீட்டர் வந்து நமக்கு அந்த பெட்ரோல் வந்து அதில் போகுது. ஓகேங்களா? நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஹவு மெனி மினிட்ஸ் த கண்டெய்னர் வில் பி எம்டிடுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஆன்சர் என்ன, டைம் டேக்கன். அதை தான் அவங்க வந்து கேட்குறாங்க. டைம் டேக்கன் டு எம்டி த கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் எம்டி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அந்த ஃபைண்ட் பண்ணக்கூடியது என்ன பண்ணோம்னா இதுக்கு ஆன்சர் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். மொத்தம் அதுக்குள்ளே எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் இஸ் நத்திங் பட் கோன். ஓகேங்களா? கோனுடைய வால்யூம் டிவைடட் பை வால்யூம், எவ்வளோ லிட்டர்ஸ், அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு கியூபிக் மீட்டர் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. லிட்டர்ஸ்ன்னு சொல்ல இங்கே மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வால்யூமை கண்டுபிடிக்கும் போகிறது மீட்டரில் இருக்குது, அதனால் அந்த மீட்டர்லேயும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் பெட்ரோல், எவ்வளோ பெட்ரோல் ஒரு நிமிஷத்துக்கு அது வந்து வழங்குது. வால்யூம் ஆஃப் த பெட்ரோல் ரிலீஸ், எவ்வளோ ரிலீஸ் பண்ணுது இன் ஆர் இல்லை பெர் மினிட்னு போட்டுங்க. இன் மினிட்ஸ்னு எழுதிப்போம். இன் 1 மினிட், ஒரு நிமிஷத்துக்கு. அதுதான் பெர் மினிட்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இங்கே 1 மினிட்னு எழுதுறேன். ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர்னா கோனுடைய வால்யூம் ஆஃப் த கோனுக்கு என்ன ஃபார்முலா. ஸோ எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெமரைஸ் பண்ணிக்கணும். ஒரு டேட்டா ஷீட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஃபார்முலாஸ்க்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறது ஒரே வீடியோவில் ஃபுல்லாக நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு ஈஸியாக எப்படி நம்ம அதை மெமரைஸ் பண்ணணுன்றது ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா 1/3 × πr² h cubic units.
ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த கோனுக்கு நம்ம எடுத்து இதை எழுதிக்கலாம். 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை பெட்ரோல் எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 25 கியூபிக் மீட்டர்ஸ். அப்போ அதையும் போட்டுக்கலாம் 25 கியூபிக் மீட்டர். ஓகே இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பண்ணணும். ஆர்ன்றது ரேடியஸ் என்ன 10, 2 தடவை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்ன்றது என்ன 15 டிவைடட் பை 25 கியூபிக் மீட்டர். அதாவது சிஎம்னு போட்டால் சென்டிமீட்டர் ஆகிடும், அதனால் கியூபிக் மீட்டர்ஸ்னு போட்டுக்கோங்க, இல்லை மீட்டர் கியூப்னு போட்டுக்கலாம். ஓகே இப்போ இந்த இடத்துல 3ம் 15 கேன்சல் பண்ணோன்னா என்ன ஆகும் 3 5s are 15 ஆகிடுச்சு. ஒரு 22 இருக்குது இன்ட்டு 10 இருக்குது இன்ட்டு 10 இன்ட்டு 5 டிவைடட் பை 7. இந்த 25 கீழே 1 இருக்கா மாதிரி அர்த்தம். இது அப்படியே என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே போகும்போது 1/25 மாறும். அப்போ இந்த 25 7 கூட போயிட்டு மல்டிப்ளை ஆகிடும். இப்போ இங்கே ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா செக் பண்ணோன்னா 5 1s are 5, 5 5s are 25, இது 5 2s are 10 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 22 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 44 இன்ட்டு ஒரு 10 இருக்குது டிவைடட் பை 7 440 டிவைடட் பை 7. ஹியர் நம்ம இது எல்லாமே மேலே இருக்கக்கூடியது என்ன வால்யூம். இந்த வால்யூம் என்னென்னா எல்லாமே நமக்கு என்னல இருக்குது பாருங்கள், யூனிட் வந்து மீட்டரில் இருக்குது, இது மீட்டர். ஓகே எல்லாம் மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் மீட்டர் கியூப் கொடுத்தோமா. அதுக்கப்புறமா இந்த 1/25 மேலே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இந்த 7 கூட 25 வந்து மல்டிப்ளை ஆச்சு. இது வந்து என்னென்னா கியூபிக் மீட்டர்னால் என்ன, அதுவும் இந்த மீட்டர் கியூப்பில் தான் இருக்கும். பர் கியூபிக் மீட்டர்னா சொன்னாங்க, பர் மினிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை போட்டு மினிட்னு எழுதுவோமா, கீழே மீட்டர் கியூப் அதாவது கியூபிக் மீட்டர் டிவைடட் பை மினிட்னு எழுதுவோம். ஸோ இந்த மினிட்ன்றது இந்த இடத்துல இன்க்ளூட் ஆகும். ஓகே இப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பர் மினிட்டுக்குன்றது இன்க்ளூட் ஆகுது. இதை நம்ம டிவைட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் டு த நியரஸ்ட் மினிட். நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இப்போ 440 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 440 டிவைடட் பை 7 7 6 are 42, ரிமைண்டர் 2 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 7 2s are 14, ரிமைண்டர் 6. நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ஒரு பாயிண்ட் வைப்போம், ஒரு 0. 7 8s are 56, ரிமைண்டர் 4 0 ஆகும். 7 5s are 35. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். 62.85 வந்திருக்கு. இது வந்து 62.85 அப்படின்றத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நியரஸ்ட் நம்பர் 62 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் வில் பிகம் 63 minutes. 63 minutes அப்ராக்சிமேட்டாக 63 minutesனு வருது. இந்த இடத்துல இந்த மீட்டர் கியூபுக்கு கீழே மீட்டர் வந்து இதுக்கு 7 மீட்டர் கியூப்னு இருக்குது. அந்த 7க்கு கீழே மீட்டர் இருக்குது, மினிட்ஸ் இருக்குது. அந்த மினிட்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே வந்து மினிட்ஸ் ஆகிடும். இந்த 7 per மினிட்ஸ்னு இருக்கும். அப்போ இந்த 7 வந்து ஆல்ரெடி நம்ம டிவைட் பண்ணுறோம். இங்கே வந்து 1 டிவைடட் பை மினிட்ஸ்னு வரும். அந்த 1 டிவைடட் பை மினிட்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆகி இது கூட மல்டிப்ளை ஆகி மினிட்ஸாக மாறிடுச்சு. அதனால் நம்மளுக்கு 63 நிமிஷம் ஆகுது இந்த கோனில் இருக்கக்கூடிய பெட்ரோலில் நம்ம ஃபுல்லாக எம்டி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸிமம் கேமா சேனல். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.2ல 5th கொஷனுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர மெத்தட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஏ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ட்ரா பண்ணியாச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைஞ்சாச்சு. இந்த இடம் வந்து 90 டிகிரி. ஹூஸ் சைட்ஸ் ஆர், ஒரு சைடு 6 சென்டிமீட்டர், இன்னொன்று 8 சென்டிமீட்டர் அண்ட் அனதர் ஒன் வந்து 10 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ரிவால்வ்டு, அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றுறாங்க. ஓகேங்களா, ரிவால்வ்டு அபவுட் த சைட்ஸ் கண்டெய்னிங் த ரைட் ஆங்கிள். எதை வச்சு சுற்றுறாங்கன்னா அந்த ரைட் ஆங்கிளுடைய சைடை வந்து என்ன பண்ணுறாங்க ரிவால்வ் பண்ணுறாங்க, சுழற்றுறாங்கன்னு அர்த்தம். இன் 2 ways, 2 வழியாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க, ரிவால்வ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் த வால்யூம்ஸ் ஆஃப் த 2 sides. அப்படி இருக்கப்ப அதோடைய வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எதில் வரும், கோனில் வரும். நம்ம இருக்கக்கூடிய சாப்டர் படிக்கிறது மென்சுரேஷனில் தான் கோனில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் வரும். அந்த பார்ட்டை பற்றி தான் அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கோனுக்கான வால்யூமில் தான் இதெல்லாம் போக போகிறோம். இப்போ இங்கே சைடு வந்து 3 சைடு கொடுத்துருக்காங்களா, இதில் எது ஹையஸ்ட்டாக கிரேட்டராக இருக்கோ அந்த சைடை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஹைபாட்னியூஸாக எடுப்போம். சரிங்களா, ஸோ இது ஹைபாட்னியூஸ்னும் போது ஒரு கோன், அந்த கோனுக்குள்ளே ஒரு ரைட் ஆங்கிள் க்ரியேட் ஆகும்.
இப்போ அதை மட்டும் பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. அப்படி இருக்கப்ப அந்த சாலிட், அந்த ரைட் ஆங்கிள் கிரியேட் ஆகி இருக்கக்கூடிய அந்த சாலிட், ரைட் ஆங்கிள் எந்த சாலிடில் கிரியேட் ஆகும்னா கோனில் தான் ரைட் ஆங்கிள் கிரியேட் ஆகும். அப்போ கோனுக்குள்ளே இந்த ரைட் ஆங்கிள் கிரியேட் ஆகுது. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை இவங்க சைடால் ரொட்டேட் பண்ணுறாங்க, ரிவால்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்த பார்ட் ஏ, இது வந்து பி வச்சுக்கலாம், அதை சி வச்சுக்கலாம். அண்டு இந்த 10 சென்டிமீட்டர்ன்றது அதிகமாக இருக்குது, அதை ஹைபோட்டென்யூஸில் போட்டு ரிமைனிங் ரெண்டுத்தையும் நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல 8 சென்டிமீட்டரும் இந்த இடத்துல 6 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். இந்த டயக்ராமில் அதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். இந்த சைட் வந்து 10 சென்டிமீட்டர்ஸ், இது வந்து ஹைட்டு 8 சென்டிமீட்டர் அண்டு இதை வந்து 6 சென்டிமீட்டர். நவ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இங்கே வந்து எடுத்திருக்கோம். பாருங்கள், இவங்க கொஷினில் கொடுத்தா மாதிரி நம்ம இதை 6 சென்டிமீட்டர், இதை 8 சென்டிமீட்டர், நீங்கள் இதை 6 இதை 8 நல்லா எடுத்துக்கலாம். நான் இதை டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கட் பண்ண பார்ட்டில் நான் இதை 8 வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ 3 சைட்ஸ் எழுதியாச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிவால்டுனா சுழற்றுறாங்க. எப்படி சுழற்றுறாங்கன்னா அபவுட் த சைடை வந்து சுழற்றுறாங்கன்னு அர்த்தம். இந்த சைட், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா இந்த சைடு, இந்த 8 சென்டிமீட்டர் இருக்கிறதும் அண்டு இந்த 6 சென்டிமீட்டர் சைடுன்னு பார்க்கும்போது இதுவும் இந்த சைடை வச்சு தான் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்படியே இருக்கும்போது நமக்கு ஒரு வால்யூம், இந்த கோனுக்கு ஒரு வால்யூம் கிடைக்கும். இந்த 8 சென்டிமீட்டர், இந்த 6 சென்டிமீட்டர். அப்போ என்ன ஆகும்னா இது ரேடியஸ் ஆகிடும், இது ஹைட் ஆகிடும். இவங்க சைடில் ரொட்டேட் பண்ணுங்கள், சைடை வச்சு ரொட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளை சைடாக, இப்போ வந்து இதுதான் சைடில், நான் இந்த சைடை இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாங்கிள்லேயே ஒரு கோன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்கே ஹைட் வந்து நமக்கு 6 சென்டிமீட்டராக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இந்த இதில் இருக்குது, இந்த ஆக்சிஸில் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க நார்மலாக. இப்போ இருக்கும்போது நமக்கு ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். இதை ரிவால்வ்டு சுழற்றுறோம் அபவுட் த சைடு, இதுதான் சைடு. இந்த சைடு வழியாக இப்படி நம்ம சுழற்றுறோம். இப்போ சுழட்டும் போது ரிவால்வ் பண்ணும்போது இப்போ ரேடியஸ் வந்து 8 ஆகிடுச்சு, இங்கே ஹைட் வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர் ஆகிடுச்சு. இது ரெண்டுத்துக்கான வால்யூமை ஃபைன் பண்ணி அதோடைய டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கிறதா இப்போ கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இவங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். சரிங்களா? சொல்யூஷன்: இஃப் இந்த ட்ரையாங்கிள், இப்போ இதை ஏபிசின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு டயக்ராம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இப்படி இருக்கா மாதிரி இந்த டயக்ராமை இங்கே வந்து வரைஞ்சிக்கோங்க. 2 ட்ரையாங்கிராம்னு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணி சொல்லிடலாம். இந்த இடத்துல இது ஏ, ஓகேங்களா? அண்டு இது வந்து பி ஆகிடுச்சு, இது வந்து சி ஆகிடுச்சு. இந்த ஏசின்றது நமக்கு 10 சென்டிமீட்டர் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இது வந்து 6 சென்டிமீட்டர் ஆகிடுச்சு ஏபி. அண்டு இந்த இடம் என்னாச்சு, பிசின்றது நமக்கு 8 சென்டிமீட்டராக மாறிடுச்சு. ஓகே, now AB is 8 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நமக்கு இது வந்து இப்படி திரும்பிடுச்சு. ஃபஸ்ட்டாக நம்ம இருக்கும்போது இது வந்து ஏ அண்ட் இந்த பார்ட் வந்து பி ஆகிடுச்சு, இது வந்து சி ஆகிடுச்சு. அப்படி நம்ம இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் வந்திருக்கு. அப்போ என்னாச்சு, இந்த இடம் சி, இது வந்து ஏ ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதை அப்படி ரொட்டேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏபிசி, இதுக்கு இது வந்து ரேடியஸ் வந்து 8, ஹைட்டுன்றது இங்கே 6 சென்டிமீட்டர் ஆகிடுச்சு. இப்போ 2 டயக்ராமே நம்ம கன்சிடர் பண்ணி ட்ரையாங்கிள்ஸை சொல்கிறோம். இன் ட்ரையாங்கிள் 1 இதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இதை வந்து செகண்ட் ஒன் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட்டு 1 இல்லை ஃபிகர் 1ன்னு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ரேடியஸ் ஆர், ரேடியஸ் வந்து ஆர்ன்றது நமக்கு 6 சென்டிமீட்டராக இருக்குது. அதே மாதிரி ஹைட் வந்து என்ன இருக்குது, ஹைட்டுன்றது ஹெச், அது வந்து நமக்கு 8 சென்டிமீட்டராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் த கோனை ஃபைண்ட் பண்ணணும் இதுக்கு. ஓகே, வால்யூம் ஆஃப் த கோனை ஃபைண்ட் பண்ணுறோம். வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா வந்து 1/3 × πr² h cubic units. இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 1/3 × π அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 6 × 6 இன்ட்டு ஆரை ஸ்கொயர் பண்ணுறோம், ரேடியஸ் 2 டைம்ஸ் போகிறோம் ஸ்கொயருக்கு, ஹைட்டு வந்து 8 போட்டாச்சு. இந்த 3யும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 3 2s are 6 ஆகிடுச்சுங்களா? அதுக்கப்புறமா இந்த 6 × 8ன்றது 48. 48ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 8s are 16, ரிமைண்டர் 1, 4 2s are 8 + 1 is 9, 96. ஒரு பை இருக்குது. இது கொடுத்துருக்க யூனிட் சென்டிமீட்டர், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சென்டிமீட்டர் கியூப்னு எழுதிக்கிறோம். இது வந்து வால்யூம் ஆஃப் த கோன் இன்
ஃபிகர் 1ல் நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி இது வந்து இன் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஆஃப் ஃபிகர் 2 ரெண்டாவது டயக்ராமுக்கு போகிறோம். ரெண்டாவது டயக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டாக இப்படி இருந்ததை சைட் வழியாக நம்ம வந்து ரிவால்வ் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம ரிவால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல பின்ற இடத்துல வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ஆகிருக்கு. அந்த ஃபிகருக்கு நமக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே ரேடியஸ் என்னன்னு பார்க்குறோம். இப்போ இந்த டயக்ராமில் ரேடியஸ் வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர். ரேடியஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு, ஹைட்டும் ரேடியஸும் மாறிடுச்சு. ஓகேங்களா, ரேடியஸ் 8 ஆறுன்றது 8 ஆகிடுச்சு. அதே மாதிரி ஹைட்டு ஹெச் வந்து நமக்கு 6 சென்டிமீட்டராக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வால்யூம் ஆஃப் த கோன், அதான் ஆஃப்டர் ரிவால்வ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே வந்து ஆஃப்டர் த ரிவால்வ்டு பை த சைடை வந்து நம்ம ரிவால்வ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றதை நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த டேட்டாஸை நீங்கள் எழுதிக்கலாம். இங்கேயும் சேம் ஃபார்முலா தான், நம்ம கோனில் தான் இது இருக்குது. இந்த கோனுக்கு என்னென்னா ரேடியஸ் பெருசாக இருக்குது. இப்படி ஃபஸ்ட்டாக இருக்கும்போது அந்த கோனுடைய ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டராக இருக்குது. இப்போ இந்த கோனுக்கு நம்ம சைட் வழியாக இதை வந்து சைடாக நம்ம ரிவால்வ் பண்ணும்போது the radius will become more than the previous one into r square into h cubic units. Now 1/3 into pi into, இப்போ இங்கே ரேடியஸ் ஆர்ன்றது 8 into 8 வந்து 8 ஸ்கொயர் போடுறதுக்கு பதிலாக 8 into 8ன்னு எழுதியிருக்கான். அண்ட் ஹெச் ஹைட் வந்து நமக்கு 6. இந்த இடத்துல இந்த 3யும் இந்த 6யும் கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 2s are 6, 8 8s are 64. இந்த 64 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 4s are 8 ஆகிடுச்சு. அண்ட் 2 6 are 12, 128. ஒரு பை இருக்குது. இங்கே சென்டிமீட்டரில் நம்ம கியூப் எழுதுகிறோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் த வால்யூம் ஆஃப் த 2 சாலிட்ஸ். ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்ஸ் இன் வால்யூம்ஸ், ரெண்டுத்தோடைய வால்யூம்ஸ்லையும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் இன் வால்யூம்ஸ் ஆஃப் த 2 சாலிட்ஸ், ரெண்டு சாலிடுக்கான டிஃபரன்ஸ் வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக நமக்கு 96 வந்திருக்கு, ரெண்டாவதாக 128 வந்திருக்கு. இதில் எது ஹையஸ்ட் நம்பர்னு பாருங்கள், 128 பை தான். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 96 பையை மைனஸ் பண்ணுறோம். இப்போ 128லேருந்து 96 நம்ம மைனஸ் பண்ணும்போது 8 மைனஸ் 6ன்றது 12, அண்ட் 12 9 மைனஸ் பண்ணணும் 32 பை சென்டிமீட்டர் கியூப். அண்ட் ஹியர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. 32 இருக்குது, 22 டிவைடட் பை 7 போடுறோம் நம்ம பைக்கு. அண்ட் ஹியர் நீங்கள் 22 டிவைடட் பை 7க்கு 3.1428 அப்படின்ற வேல்யூவை எடுத்து நீங்கள் 32 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 99 சம்திங் அந்த பாயிண்ட்ஸில் தான் வரும். அப்போ ஆனால் புக்கில் ஆன்சர் வந்து 100 பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 7ஐயும் இந்த 32வையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 7 4s are 28. அதுக்கப்புறமா ரிமைனிங் அதில் ஒரு 2 இதில் ஒரு 2, 4 ஆகிடுங்களா. 4க்கு அப்புறமா ஒரு 0 இன்க்ளூட் பண்ணுறதுனால நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம். அண்டு 40. ஸோ 7 5s are 35, 5 ஆகிடும். 7 7s are 49, ரிமைண்டர் 1 வரும். அப்போ 10 ஆகிடும் போது 7 1s are 7, 4.571. இந்த மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சருக்கு நியர்பையில் ஆன்சர் நமக்கு வருது. சரிங்களா, இப்போ இந்த 4.571 நம்ம 22ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 1s are 2, 2 7s are 14, remainder 1, 2 5s are 10, plus 1 is 11, remainder 1, 2 4s are 8, plus 1 is 9. அகைன் என்ன ஆகும்னா இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகும். இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 2 6 5 10 1 இப்போ 10 பாயிண்ட்ஸ் வந்து 1 2 3 டிஜிட்ஸ். ஸோ 100.562, 100.562. நமக்கு புக்கில் 58ன்னு இருக்கும், 100.562 இருக்கும். பட் டெசிமல்ஸ்க்கு அப்புறம் நியர்பையில் வரக்கூடிய ஆன்சர் இந்த ஆன்சர் தான். நீங்கள் 22/7க்கு 3.1248ன்றது இந்த இடத்துல டிஜிட்ஸ்க்கு அப்புறமா நிறையா நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு போகும். அந்த நம்பர்ஸில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது தான் 100.562ன்ற ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த 7ஐ 32ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 3 டிஜிட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க பாயிண்ட்டுக்கு அப்புறமா. அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது we will get the near answer which is given in the book. So 100.562 இங்கே சென்டிமீட்டர் கியூப்ன்றதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் டிஃபரன்ஸ் ஆஃப் த வால்யூம்ஸ் between the 2 solids that is formed. And thank you for watching. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hello dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.2ல 6th question. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்.
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான சொல்யூஷனை எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல் அண்ட் ஐ எம் மோகன்ராஜ். த வால்யூம் ஆஃப் 2 cones ஆஃப் சேம் பேஸ் ரேடியஸ். இப்போ 2 கோன் இருக்குது, 2 கோன்ஸ்க்கும் ஒரே பேஸ் ரேடியஸ் தான் சொல்கிறாங்க. 2 கோன், இந்த 2 கோனுக்கும் ரேடியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ரேடியஸ் தான் அப்படின்றாங்க. இந்த ரேடியஸ் இருக்கப்ப வால்யூம் ஆஃப் த 2 கோன்ஸ், இந்த 2 கோனுடைய வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு வால்யூம் 3600 cm3, இன்னொன்று வந்து 5040 cm3. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஹைட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் ஹைட்டுன்னு என்ன, 2 கோனுடைய ஹைட்டையும் ரேஷியோவில் கொண்டு வரணும். அதாவது கோன் 1க்கு ஒரு ஹைட் இருக்கும், கோன் 2க்கு ஒரு ஹைட் இருக்கும். H1 H2ன்னு எடுத்துப்போம். இப்போ 2 கோன் இருக்குங்களா, இந்த 2 கோன் எடுத்து இங்கே வரைஞ்சிப்போம். இது ஒரு கோன், இது ஒரு கோன். இந்த 2 கோனுக்குமே ஒரே பேஸ் ரேடியஸ். அப்போனா அந்த ரேடியஸ் ரெண்டுமே காமனாக ஒரே ஒரு ஆறாக தான் இருக்கும். இந்த இடத்துல 5 இருந்தால் அந்த இடத்துல 5, இந்த இடத்துல 10 cm இருந்தால் அந்த இடத்துல 10 cm. அந்த மாதிரி இந்த ரெண்டுமே ரேடியஸ் வந்து ஒரே பேஸ் ரேடியஸ் சொல்லிட்டாங்க. இதோடைய வால்யூம் இதோட வால்யூம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு வால்யூம் 1ன்னு எடுத்துப்போம். இந்த கோனுக்கான வால்யூமை V2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ V1ன்றது வால்யூம் 1. வால்யூம் 1 என்ன கொடுத்துருக்காங்க 3600. வால்யூம் 2 என்ன கொடுத்துருக்காங்க 5040 கொடுத்துட்டாங்க. அண்ட் ஹைட்டை வந்து ரேஷியோவில் ஃபைன் பண்ணுங்கன்றாங்க. ஆல்ரெடி ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் என்ன, இந்த இடத்துலையும் R தான், இந்த இடத்துலையும் R தான். இப்போ ஹைட்டு ஃபைன் பண்ணுங்கள் 2 பேருக்கும் அப்படின்னா இந்த ஹைட் என்னவாக இருக்கும்னா இந்த இடத்துல H1, இந்த இடத்துல H2 ஹைட்டுன்றது. இந்த 2 ஹைட்டும் டிஃபர் ஆகிறதுனால தான் இந்த 2 வால்யூமும் டிஃபர் ஆகிருக்கு. கோனுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா 1/3 × πr²h. இது கியூபிக் யூனிட்ஸில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹைட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். ரேடியஸ் ரெண்டுத்துக்குமே ஒரே ரேடியஸ் தான் தெரியும். இந்த ஹைட்டு மட்டும் ரெண்டும் வேறு வேறு இருந்தால் தான் இந்த வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த வால்யூம் 1/2 வால்யூம் 2ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. கீழே இந்த வால்யூம் 1ன்றது ஃபஸ்ட்டு கோனுக்கான வால்யூம், வால்யூம் 2ன்றது செகண்ட் கோனுக்கான வால்யூம். செகண்ட் கோனுக்கான வால்யூமும் 1/3 × πr²hன்னு எழுதுவோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் வந்து சேம், அதனால் அதே R தான் இருக்கும். பட் ஹைட் வந்து டிஃபர் ஆகுங்களா, அப்போ மேலே H1 கீழே H2 வந்துடும். இது எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா H1/H2ன்னு வரும். H1/H2னா என்ன, அதுதான் ரேஷியோ ஆஃப் த ஹைட். இந்த ஆன்சரை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷனில் என்னென்ன டேட்டாஸ்லாம் எழுதணும், எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் என்னன்றதை எழுதிக்கலாம். கிவன் வந்து 2 கோன் இருக்குது, 2 கோனுடைய ரேடியஸை வந்து ஒரே பேஸ் ரேடியஸ் சொல்லிட்டாங்க. சரிங்களா, ரேடியஸ் ஆஃப் 2 கோன்ஸ், 2 கோன்ஸும் என்ன R ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படி ஈக்குவல்னும் போது ரெண்டுத்துக்கும் ஒரே ரேடியஸ் தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரேடியஸ் ஆஃப் அதில் இதை வந்து கோன் 1 கோன் 2ன்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். லெட் அஸ் கன்சிடர் த 2 கோன்ஸ். 2 கோன்ஸை நம்ம என்ன வந்து எடுக்கிறோன்னா கோன் 1 கோன் 2ன்னு எடுக்கிறோம். சரிங்களா, ரேடியஸ் ஆஃப் த கோன் 1, அதாவது இதுதான் C1, அதோடைய ரேடியஸும் R தான். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே ரேடியஸ் காமனாக இருக்கும். ரெண்டுமே ரேடியஸ் வந்து சேம்னும் போது C2 உடைய கோன் 2 உடைய ரேடியஸும் R தான். இது ரெண்டுமே சென்டிமீட்டர்ஸில் இருக்கும். ஏன்னா அவங்க சென்டிமீட்டரில் தான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹைட் நமக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபர் ஆகும். ரெண்டுத்துக்கான ஹைட் வேணுங்களா, அப்போ ஹைட் ஆஃப் கோன் C1 உடைய ஹைட்டை நான் H1ன்னு எடுத்துக்கிறேன், அது சென்டிமீட்டரில். அதே மாதிரி ஹைட் ஆஃப் கோன் C2, அந்த C2 உடைய கோன் 2 உடைய ஹைட்டை H2 சென்டிமீட்டர்ஸ்னு எடுத்துட்டேன். இப்போ வால்யூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்கும், அதையும் எடுத்து எழுதிப்போம். வால்யூம் ஆஃப் கோன் C1 உடைய வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3600 cm3 அண்ட் வால்யூம் ஆஃப் கோன் C2 உடைய வால்யூம் வந்து 5040 cm3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ரேஷியோ ஆஃப் த ஹைட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் எதை ஃபைண்ட் பண்ணணும், ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ். ரேஷியோ ஆஃப் த ஹைட்ஸை ஃபைண்ட் பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் கோன் 1, ஃபஸ்ட்டு கோனுடைய வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கோன் 2. அப்போ தான் நம்ம இந்த ஹைட் 1 ஹைட் 2 மேலவும் கீழவும் வரும். அதுதான் ரேஷியோனா என்ன, இப்போ A/B இருக்குன்னா A/B தான் நம்ம A/Bன்றோம். அவங்க ஹைட் 1க்கும் ஹைட் 2க்கும் ரேஷியோ கண்டுபிடினா ஹைட் 1 டிவைடட் பை ஹைட் 2 இட் இஸ் நத்திங் பட் H1 is to H2. இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் 1,
வால்யூம் ஆஃப் த கோன் ஒன்று நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபார்முலாவில் 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் எழுதணும். சரிங்களா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு எழுதிட்டேன். இது கோன் 1. கோன் 1க்கும் அதே ரேடியஸ் தான், கோன் 2க்கும் அதே ரேடியஸ் தான், அதனால் ஆர் இருக்குது. பட் ஆனால் கோன் 1க்கு ஹைட்டை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கோம், H1 கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ H1 போட்டாச்சு. வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா எழுதுங்க. 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் எழுதிட்டேன். கோன் 2க்கு ரேடியஸ் ஆர் தான், பட் கோன் 2க்கான ஹைட் வந்து நமக்கு H2. இப்போ நம்ம இதில் வந்து இதை வந்து வால்யூம் கோன் 1 வால்யூமை நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் த கோன்ன்றது 3600 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம், டிவைடட் பை கோன் 2க்கான வால்யூமும் அவங்க 5040 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இம்ப்ளைஸ் போட்டுட்டேன். இப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1/3 பை கேன்சல், ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக நமக்கு H1 டிவைடட் பை H2 அப்படின்றது 3600 டிவைடட் பை 5040. அவங்க நம்மளை ஃபைன் பண்ண சொன்னது ரேஷியோ ஆஃப் த ஹைட். ரேஷியோனா என்ன, H1 டிவைடட் பை H2 தான். இப்போ இந்த 0 கட் பண்ணிட்டோம்னா 360 டிவைடட் பை 504. 6 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 6 6 are 36, 0 போடுறேன். அண்ட் 6 8s are 48, 2 ஆகும். 6 4s are 24. ஸோ 60/84 வந்திருக்கு. நியூமரேட்டரில் 60 இருக்கிறதுனால 6 டேபிளில் 6 10s are 60, 6 months are 6, 6 4s are 24 ஆகிடுச்சு. 10 டிவைடட் பை 4. 10/4 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 5s are 10, 2 5s are 10, 2 2s are 4. ஸோ 5/2. H1 டிவைடட் பை H2ன்றது 5/2. அவங்க நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த ஹைட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபைனலாக ரேஷியோ ஆஃப் ஹைட்டுன்னு எழுதிக்கோங்க. அது வந்து நம்ம H1:H2ன்னு சொல்லி டினோட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஹைட் 1ன்றது 5 அண்ட் ஹைட் 2க்கு நமக்கு 2 கிடச்சிருக்கு. 5:2ன்னு நம்ம ஃபைனல் ஆன்சர் கொடுக்குறோம். தட்ஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.2ல 7th சம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின். இது வந்து ப்ரீவியஸாக வந்து கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இஃப் ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் 2 ஸ்பியர்ஸ், 2 ஸ்பியரோடைய ரேடியோடைய ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ரேஷியோனா என்னென்னா, இப்போ ரேஷியோ வந்து நான் ரேடியஸ்க்கு எடுக்கிறேன், அதனால் ஆர்ன்னு எடுக்கிறேன். R:R நான் எடுக்க முடியாது. இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் 1க்கு 1ன்னு எடுத்துக்கிறேன், ஸ்பியர் 2க்கு 2ன்னு போட்டுக்கிறேன். R1:R2. இதை வந்து அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு 4:7 கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் V1:V2ன்னு எடுத்துப்போம். வால்யூம் ஆஃப் த ஃபஸ்ட் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் த செகண்ட் ஸ்பியர், இதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஸ்பியர் 2 ஸ்பியர் இருக்கிறதுனால ஸ்பியர் 1 ஸ்பியர் 2ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் 2 ஸ்பியர்ஸ். 2 ஸ்பியர் இருக்குது. உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுனால நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் கவனிங்க கரெக்டாக. லெட் அஸ் கன்சிடர் 2 ஸ்பியர். 2 ஸ்பியரை வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அதில் வந்து ஸ்பியர் 1 அண்டு ஸ்பியர் 2. ஸ்பியர் 1 ஸ்பியர் 2 2 ஸ்பியரை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பியர் 1க்கு ரேடியஸ் வந்து R1 இருக்கும், வால்யூம் வந்து V1 இருக்கும். அதை நம்ம இங்கே சொல்லணும்ல, ஸோ அதை வந்து சொல்லிடலாம். ஃபார் ஸ்பியர் 1க்கு ரேடியஸ் வந்து நம்ம என்னென்னு எடுக்கிறோன்னா R1 அண்டு அதோடைய வால்யூமை ஈக்குவல் டு V1 எடுக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது ஸ்பியர் இருக்கும், செகண்ட் ஸ்பியர் இருக்குங்களா, ரெண்டாவது ஸ்பியருக்கு அதுக்கான ரேடியஸை வந்து நம்ம இது R2ன்னு எடுக்கிறோம். இதோடைய வால்யூம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்பியருக்கு V2ன்னு எடுத்துருக்கேன். ஏன் வால்யூமுக்கும் ரேடியஸை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபார்முலாவில் வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன ஃபார்முலான்னு செக் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் நத்திங் பட் 4/3 பை ஆர் கியூபிக் யூனிட்ஸ். இதில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, ஆர் மட்டும்தான் ரிலேட்டடாக வரும். ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேடியஸ் தான் இருக்கும். சரிங்களா? அதனால ரேடியஸ் 1, ரேடியஸ் 2, வால்யூம் 1, வால்யூம் 2. இவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம்ஸ். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், டு ஃபைண்ட் the ratio of the 2 spheres, their volumes. அதாவது to find the ratio of the 2 spheres, 2 ஸ்பியரோடைய ரேஷியோஸ்
இன் வால்யூம்ஸில் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா we have to find the ratio of the volumes of the two spheres நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து find the ratio of the sphere in வால்யூம்ஸில் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நான் வால்யூம்ஸில் நான் ரேஷியோ ஃபைண்ட் பண்ணணும். ரேஷியோனா என்ன? A டிவைடட் பை B அப்படின்றது தான் நம்ம A:Bன்னு சொல்லுவோம். அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது வால்யூம்ஸ். அப்போ வால்யூம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1, ஸ்பியர் 1உடைய வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 2, ரெண்டாவது ஸ்பியருடைய வால்யூம். அதுதான் நமக்கு என்ன இருக்கும்னா ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ். அப்போ ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ்னால் V1:V2. இந்த V1:V2ன்றது V1 டிவைடட் பை V2. V1ன்றது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், V2ன்றது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 2. இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 1க்கு ஃபார்முலா எழுதணும். ரைட்டுங்களா? ஸ்பியருக்கு ஃபார்முலா வால்யூம் வந்து 4/3 எழுதுவோம், பை எழுதுவோம், R³ எழுதுவோம். இந்த இடத்துல ஸ்பியர் 1க்கு ரேடியஸ் என்ன? R1. அதனால் இது R1 எடுக்கிறோம். இது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ன்றதுனால இந்த இடத்துல V1 டிவைடட் பை V2ன்னு நம்ம சொல்கிறோம். டிவைடட் பையில் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 2, ஸ்பியர் 2க்கு வால்யூம், ஸ்பியருடைய வால்யூம் என்ன? 4/3 × பை R³ எழுதுகிறோம். இந்த வால்யூம் 2 வந்து ஸ்பியர் 2க்கானது. ஸ்பியர் 2க்கான ரேடியஸ் வந்து R2. ஃபைனலாக நமக்கு இந்த 4/3 பை கேன்சல் ஆகிடுச்சுன்னா R1³ டிவைடட் பை R2³ வந்துடுச்சு. இவங்க ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவனில் இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ R1³ R³ கண்டுபிடித்தோன்னா அதுதான் வந்து இதோடைய வால்யூமோடைய ரேஷியோ ஆஃப் த வால்யூம். சரிங்களா? ரேஷியோ ஆஃப் த ரேடின்னு ஒன்று கொடுத்துருக்கான். இப்போ ரேஷியோ ஆஃப் த ரேடின்னு நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அந்த ரெண்டு ஸ்பியருக்கான ரேடியஸ்க்கான ரேஷியோவை கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ வந்து R1/R2 அவன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 4/7 சொல்லியிருக்காங்க. R1:R2 அதுதான் நமக்கு 4:7 கொடுத்துருக்காங்க. அதனால் இது R1 டிவைடட் பை R2ன்னு எழுதுகிறேன். S2னா டிவைடட் 4:7 அப்படின்றது 4/7. R1/R2ன்றது 4/7. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ரேஷியோ ஆஃப் த வால்யூம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டைரெக்டாக ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ் ரெண்டுத்தோடைய ரேஷியோ வந்து ஃபைண்ட் பண்ணுங்களா? அது வந்து நமக்கு R1³ டிவைடட் பை R2³. அங்கே ஆல்ரெடி R1ன்றது 4, R2ன்றது 7 இருக்குது. R1 டிவைடட் பை R2 நான் எழுதி இதை ஹோல்³ எழுதுகிறேன். இப்போ ஆல்ரெடி R1/R2 நமக்கு தெரியும் 4/7. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள்? R1/R2க்கு 4/7 கொடுங்க. இதை க்யூப் பண்ணுறோம். க்யூப் பண்ணும்போது மேலே வந்து 4³ டிவைடட் பை 7³. 4 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 4 4s are 16, 16 4s are 64 ஆகிடும். 7³ அப்படின்னா 7 7s are 49, 49 கூட ஒரு 7 மல்டிப்ளை பண்ணுறோம். 7 9s are 63, 6 7 4s are 28, 30 34 343 வரும். இப்போ நம்ம வந்து ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் தானே ஃபைண்ட் பண்ணோம். அதுதான் நமக்கு R1³ டிவைடட் பை R2³. இதோடைய ஆன்சர் தான் நமக்கு 64 டிவைடட் பை 343 வந்திருக்கு. இப்போ இது டிவைடில் இருக்குது. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷியோனா என்ன பண்ணணும்னா is2 அப்படின்னு எழுதணும். ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சரில் ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ், அந்த ரெண்டு ஸ்பியரோடைய வால்யூம்ஸ்க்கான ரேஷியோவை நம்ம என்ன சொல்கிறோன்னா R1:R2, R1³ R1:R2⁵ அது வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 64:343. இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.2க்கான 8th கொஷினுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல் அண்ட் ஐ ஆம் மோகன்ராஜ். எ சாலிட் ஸ்பியர் அண்ட் சாலிட் ஹெமிஸ்பியர் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது, ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர் இருக்குது. அதான் இங்கே வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இது வந்து ஸ்பியர்னு எடுத்துப்போம், இது வந்து ஹெமிஸ்பியர். இதில் பாதி இருந்தால் இது ஹெமிஸ்பியர், இது வந்து ஸ்பியர். have equal total surface area. இது ரெண்டுத்துக்குமே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. அந்த ரெண்டு சர்ஃபேஸ் ஏரியாவுமே ஈக்குவல் சொல்கிறாங்க. இதுக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இதுக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல். இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஹெமிஸ்பியர். இப்போ இதில் பாதி இது இருந்தது அப்படின்னா இதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவில் பாதி தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்பியர் வந்து இந்த சைஸில் இருந்ததுன்னா இந்த ஹெமிஸ்பியர் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ தானே இதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கான ரேடியஸ் வேறு, இதுக்கான ரேடியஸ் வேறு. அதனால் இந்த ரேடியஸ் R1 எடுத்துக்கலாம், இது R2 எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கான ரேடியஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஃபுல்லாக ஒரு பார்ட், அது ஃபுல்லாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் பாதி இருக்கக்கூடிய ஒரு ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல் சொல்லும் போது இந்த ஸ்பியரை விட இந்த ஹெமிஸ்பியர் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ இது பெருசாக இருக்கும், ரெண்டுத்துக்கான ரேடியஸ் வந்து வேறு வேறு இருக்கும். அதனால் இது R1 R2ன்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்.
இது ரெண்டுத்துக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கப்போ ப்ரூவ் தட் ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம், இது ரெண்டுத்துக்கான வால்யூம்க்கான ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா 3√3:4. வால்யூம் 1 டிவைடட் பை வால்யூம் 2 அப்படின்றது 3√3 டிவைடட் பை 4 இந்த ஃபார்மில் இருக்கணுன்றாங்க. டிவைட் பை என்ன அர்த்தம்னா ரேஷியோ, அதாவது V1:V2 அப்படின்றது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா 3√3:4 இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு வேணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த இந்த ஹெமிஸ்பியர், அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர், இது எல்லா ஃபார்முலாவும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே எழுதிக்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இடத்துல 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு 2 ஃபார்முலா, இதுக்கு 2 ஃபார்முலா, டிஎஸ்ஏ வால்யூம் 4 ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அதை நல்லா வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா 4πr². இது வந்து நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்கும், இதுக்கான யூனிட்ஸு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்பியருன்றதுனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் R1ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்பியருக்கு ரேடியஸ் என்ன R1, அதனால் அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை நான் R1ன்னு போட்டேன். இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த ஹெமிஸ்பியரும் வேணும், அதே மாதிரி வால்யூமும் வேணும். இப்போ இதுக்கான வால்யூம் என்ன, ஸ்பியருக்கான வால்யூம் என்ன, அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியருடைய வால்யூம் ஃபார்முலா என்ன? ஸ்பியருக்கான வால்யூம் ஃபார்முலா 4 டிவைடட் பை 3 π × r³. இப்போ இது ஸ்பியருக்கான ரேடியஸ் என்ன எடுத்திருக்கோம், R1 எடுத்திருக்கோம், அதனால் R1 போட்டாச்சு. இதுக்கு வால்யூமுக்கு வந்து கியூபிக் யூனிட்ஸ்ன்றது ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? அதே மாதிரி ஸ்பியர் முடிஞ்சிடுச்சு, அடுத்ததான் ஹெமிஸ்பியருக்கு வருவோம். ஹெமிஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஹெமிஸ்பியர் வேணும் அப்படின்னா இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் பாதி தான் ஹெமிஸ்பியருடைய நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவாக வரும். பட் ஆனால் இந்த இடத்துல ரேடியஸ் வந்து டிஃபர் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ ரேடியஸ் டிஃபர் ஆகும்போது இந்த ரேடியஸ் நமக்கு என்ன, இந்த இடத்துல R2. நார்மலாக நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஃபார்முலா வந்து 3πr² யூனிட்ஸ். இந்த இடத்துல ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ் R2, அதனால் நான் இதுக்கு R2ன்னு எடுத்துக்கிறேன். அண்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், அடுத்ததான் என்ன பண்ணுறோம், ஹெமிஸ்பியரோட வால்யூம் எடுத்து எழுதிக்கோங்க. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3 πr³ கியூபிக் யூனிட்ஸ் எழுதிட்டோம். ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் என்னென்னு பார்க்குறோம். ஹெமிஸ்பியர் ரேடியஸை நம்ம R2ன்னு எடுத்துருக்கோம். ஸோ R2. அண்ட் பிஃபோராகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை வந்து இங்கே டினோட் பண்ணிக்க. லெட்டஸ் டேக் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரோடைய ரேடியஸை நம்ம வந்து R1 எடுத்திருக்கோம். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியரை நம்ம R2ன்னு எடுத்துருக்கோன்றதை அவங்களுக்கு நம்ம டினோஷனில் கொடுத்துடலாம். சரிங்களா? இது ரெண்டும் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாத்தையும் வந்து ரேஷியோவில் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல ஸ்கொயர் யூனிட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இல்லை, ரேஷியோலேயே தான் நம்ம போட போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன்ஸை கிவனை கொடுத்ததை எடுத்து எழுதிப்போம். TSA total surface area of solid sphere. இந்த சாலிட் ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு போட்டால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஹெமிஸ்பியர் சாலிட் ஹெமிஸ்பியரும் ஸ்பியருக்கான டிஎஸ்ஏ ஈக்குவல். அதே மாதிரி நான் வந்து டிஎஸ்ஏ ஆஃப் த சாலிட் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர்னு எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். டிஎஸ்ஏ ஆஃப் சாலிட் ஸ்பியருக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 4πr² இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். டிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், 3πr². இப்போ இந்த பையும் கேன்சல் பண்ணிவிடுவோம். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா R1 இருக்குங்களா, இந்த R1லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ்லாம் இன்னொரு சைடு கொண்டு வரணும். ஓகே, R1 இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. இந்த R2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது LHSல டிவைடடில் R2² ஆகிடும். ஈக்குவல் டு போட்டுட்டால் இங்கே 3 இருக்குது. அண்டு இந்த நம்பர் 4 வந்து மல்டிபிள் இருக்குது, அது ஈக்குவல் டு இல்லை RHSல வரும்போது டிவைடட் பை 4 ஆகிடுச்சு. R1² R2²ன்றது 3/4. சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், R1 டிவைடட் பை R2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தால் நமக்கு R1² R2² ஆகிடும். இதோடைய வேல்யூ
3/4 நமக்கு தெரியும். சரிங்களா? இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் வேணும். அப்போ ரேஷியோன்னா என்ன? ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ரேஷியோ ஆஃப் வால்யூம், இந்த ரேஷியோ ஆஃப் த வால்யூமை என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும்னா 3√3:4ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ரேஷியோ ஆஃப் த வால்யூம்னா வால்யூம் 1 டிவைடட் பை வால்யூம் 2. இது வந்து V1 டிவைடட் பை V2ன்னு எடுத்துப்போம். அப்போ ரேஷியோ ஆஃப் த வால்யூம் 1ன்றது என்னென்னா சாலிட் ஸ்பியரோட வால்யூம், சாலிட் ஹெமிஸ்பியரோட வால்யூம் தான் 2, சாலிட் ஸ்பியரோட வால்யூம் V1. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் ஸ்பியருடைய வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட வால்யூமை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். என்னென்னு 3√3 டிவைடட் பை 4ன்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா இங்கே 4/3 pi into R1³ divided by volume of hemisphere. Volume of hemisphere க்கு formula 2 divided by 3 pi into R2³. இப்போ இந்த இடத்துல எதை கேன்சல் பண்ண முடியும்? இந்த 3 and 3 கேன்சல் ஆகிடும், இந்த பையன் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறமா 4 இருக்குது, R1³ நியூமரேட்டரில் டிவைடட் பை 2 இருக்குது, R2³ வந்துருச்சு. இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 2 1s are 2 2s are ஆகிடுச்சு. 2 into R1³ divided by R2³ வந்துருச்சு. 2 வெளியில் காமனாக எடுத்துக்கோங்க. R1 டிவைடட் பை R2 நான் ஹோல் க்யூப்னு எழுதிக்கிறேன். ஏன்னா ஹோல் க்யூப் எழுதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு R1 டிவைடட் பை R2க்கான வேல்யூ தான் 3/4ன்னு தெரியும். இப்போ க்யூபை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது க்யூப் ஆகிடும். பட் R1 பை R2க்கு தான் எனக்கு வேல்யூ தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? R1 டிவைடட் பை R2. ஸோ இந்த இடத்துல நமக்கு R1 பை R2 மட்டும்தான் வேணும். இதில் நான் என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போகும்போது R1 டிவைடட் பை R2 அப்படின்றது ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது √3 மாறிடும். ஸ்கொயர் ரூட்டாக 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதோட வேல்யூ 2. இப்போ √3 டிவைடட் பை 2, R1 பை R2ஓட வேல்யூ √3 டிவைடட் பை 2. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஒரு 2 இருக்குது, R1 பை R2 இருக்குது, R1 பை R2க்கு √3 டிவைடட் பை 2ன்னு கொடுக்குறான். √3 டிவைடட் பை 2 கொடுத்துட்டு மேலே பவரில் க்யூப் இருக்குது. இப்போ க்யூப் பண்ணணும். 2 into √3னா என்ன? √3யை க்யூப் பண்ணணும். ஸோ √3யை 3 டைம்ஸ் போட்டேன். டிவைடட் பை 2³ 2 into 2 into 2 3 டைம்ஸ் போட்டாச்சு. இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. √3 into √3ன்றது நமக்கு 3 ஆகிடும். ஒரு √3 கூட இருக்கும். டிவைடட் பை 2 into 2ன்றது 4. இப்போ √3 டிவைடட் பை 4னு வந்திருக்கு. இதை நம்ம ரேஷியோ ஃபார்மில் எழுத போகிறோம். டிவைடட் பையில் ரேஷியோன்னு எழுதுகிறோம். ரேஷியோ ஆஃப் த வால்யூம். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணது ரேஷியோ ஆஃப் வால்யூம். இப்போ இதை வந்து 3√3:4ன்னு எழுதுகிறோம். அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்னது, நம்மளை ப்ரூஃப் பண்ண சொன்னது 3√3:4ன்னு. ஃபைனலாக அந்த ஆன்சரை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். தட்ஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸிமம் கேமா சேனல். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.2க்கான சொல்யூஷன் ஃபார் 9th கொஷின். ஸோ 9th கொஷினுக்கான சொல்யூஷன் என்னன்றதை கிளியராக இந்த வீடியோவில் பார்ப்போம். The outer and inner surface area of a spherical copper shell. ஸோ இந்த காப்பர் ஷெல் அப்படின்றது என்னென்னா ஒரு ஹாலோ ஸ்பியர் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஹாலோ ஸ்பியர்னும் போது அவுட்டரில் இன்னரில் 2 சர்ஃபேஸ் ஏரியா சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள ஒரு ஸ்பியர் இருக்குது, அதே மாதிரி அதுக்கு மேலே ஒரு ஸ்பியர் இருக்குது, சென்டராக இருக்கக்கூடிய பார்ட் வந்து காலியாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ஹாலோ ஸ்பியர். இதை பற்றி தான் இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாங்க. அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியான்றாங்க. இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஏரியானா என்னென்னா மேல்புறத்தில் இருக்கக்கூடிய ஏரியா. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த பால் இருக்குது, அந்த பாலுக்கு மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியாவும், அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பெரிக்கல் காப்பர் ஷெல். காப்பர் ஷெல்லுடைய இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா, உள்ளே இருக்கக்கூடிய பாலுடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் இருக்கிறது 576, இன்னரில் இருக்கக்கூடிய இந்த பாலுக்கு மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா 324 pi centimeter square ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்டர்னா அந்த அவுட்டருக்கு 576, ரெண்டாவது இன்னர்ன்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 324. கிவன் வந்து ரெண்டுத்துக்கான சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, அதாவது SA. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் ரிக்வயர்ட் டு மேக் த ஷெல். அப்படி இருக்கப்போ ஷெல்லுன்னா என்ன? நார்மலாகவே நம்ம சொல்லுவோம் ஓடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேப்பில் இருக்கக்கூடிய இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வால்யூம் என்ன அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க அந்த காப்பர் ஷெல்லுக்கு. இங்கே வால்யூம் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா எதுக்கு போடணும்னா வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியரை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் இதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்னென்னு எழுதிக்கோங்க. கிவன் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. அதில் அவுட்டர் இன்னர்னு 2 இருக்குது. ஓகேங்களா?
surface area of sphere. இது வந்து அவுட்டர், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர்னு எழுதிப்போம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அவுட்டர் ஸ்பியர். அவுட்டர் ஸ்பியருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தே ஹேட் கிவன் 576 பைன்னு கொடுத்துருக்காங்க. இது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்னால் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா 4πr ஸ்கொயர் யூனிட்ஸ். அதே மாதிரி நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வால்யூம் வந்து 2 ஸ்பியர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பால் இருக்குது, அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா, மேலே ஒரு பால் இருக்குது, அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வால்யூம் வந்து கண்டுபிடிங்க. மெட்டீரியல் ரிக்வயர்ட் டு மேக் த ஷெல், உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஷெல்லை மேக் பண்ணுறதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம எங்கே போகணுன்னா வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியரான வால்யூம் பார்க்கணும். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வால்யூம் என்னன்றதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஹாலோ ஸ்பியருக்கான வால்யூம் தெரிஞ்சிருக்கணும். வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் இஸ் 4/3 × π × கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ்னு வரும். இந்த 2 ஃபார்முலா. சி அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர் அது வந்து 576. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் எழுதிட்டோங்களா? இப்போ இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்குறோம். 4πr². ஸோ 4π இது அவுட்டரில் இருக்குது. அவுட்டரில் இருந்தால் அதோடைய ரேடியஸ் எப்படி இருக்கும்? பெருசாக தான் இருக்கும். அதனால் அது கேபிட்டல் ஆர்னு நான் எடுத்துக்கிறேன். கேபிட்டல் r². அந்த 4πr² தான் அவங்க 576 பைன்னு கொடுத்துருக்காங்க. 576 பை. இந்த பையையும் இந்த பையன் கேன்சல் பண்ணுங்கள். அடுத்ததான் r² இந்த சைடு அப்படியே வச்சுக்கிட்டு 576 இந்த 4 இங்கே கொண்டு வந்தோன்னா டிவைட் ஆகிடும். கேன்சல் பண்ணும்போது 4 1s are 4, 4 4s are 16, 4 4s are 16. நவ் நமக்கு r² = 144னு வந்திருக்கு. நமக்கு தேவை ரேடியஸ் ஆர் மட்டும்தான். ஸோ இந்த சைடு ஸ்கொயரை கொண்டு போனோன்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு வந்துடும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 144. 144 ஸ்கொயர் ரூட்டில் வந்து எடுத்தோம்னா நமக்கு 12ன்ற ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். இங்கே யூனிட்ஸ் என்னென்னு பார்க்குறோம், சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் எழுதியாச்சு. இப்போ கேபிட்டல் ஆர் தெரிஞ்சிருச்சு. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது வால்யூம். அந்த வால்யூம் வந்து ஹாலோ ஸ்பியருக்கான வால்யூம். உள்ளே எவ்வளோ ஷெல்லுன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இருக்குது. கொடுத்துருக்க கொஷின்லையும் அவுட்டரில் ஒரு ஸ்பியர் இருக்குது, இன்னரில் ஒரு ஸ்பியர் இருக்குது. அவுட்டரில் இருக்க ஸ்பியருக்கு ரேடியஸ் வந்து கிரேட்டராக இருக்கும், இன்னரில் இருக்க ஸ்பியருக்கு ரேடியஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவுட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியாவில் நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணலான்னா இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா, அப்படி இல்லைன்னா ஆர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ஸ்பியர்னு எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த வேர்டில் கரெக்டாக இருக்கோ நீங்கள் அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிங்க. இன்னர் ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து 324 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நவ் இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்பியருக்கு வருவோம். இன்னர் ஸ்பியருக்கான சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 4πr². ஸோ 4π போட்டுட்டேன். இது இன்னர் ஸ்பியருக்கு நம்ம சர்ஃபேஸ் ஏரியா. அந்த சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போது எனக்கு ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஸோ நான் வந்து ஸ்மால் ஆரே யூஸ் பண்ணுறேன். 4πr². அதோட வேல்யூ தான் நமக்கு 324 பை. இந்த பையும் இந்த பையன் கேன்சல் பண்ணுங்கள். r² மட்டும் LHSல வச்சுக்கலாம். இந்த 4 இங்கே கொண்டு போகும்போது 324 / 4 ஆகிடுச்சு. 1 4s are 4, 4 8s are 32 and 4 1s are 4. r² வேல்யூ 81. அண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஆருக்கு என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்டில் 81 ஆகிடும். இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது. ஸோ ஆர்ன்றது நமக்கு 9 சென்டிமீட்டர்ஸ் யூனிட்டை மென்ஷன் பண்ணோம். சரிங்களா? இப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ரெண்டுமே தெரியும். வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் ரிக்வயர்டுன்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன ஃபைண்ட் பண்ணணும், வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் ரிக்வயர்டுன்னு கேட்குறாங்க. அந்த மெட்டீரியல் ரிக்வயர்டுனா என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா அதுதான் வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். ஹாலோ ஸ்பியருக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அதுதான் அவங்க ஷெல்லுன்னு சொல்கிறான். சரிங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன, 4/3 × π × r³ மைனஸ் r³. இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 4/3 × πக்கு 22/7 கொடுக்குறான் இன்ட்டு ஆர். கேபிட்டல் ஆர்ன்றது 12 க்யூப் பண்ணணும் மைனஸ் ஸ்மால் ஆர்ன்றது 9 க்யூப் பண்ணி ஆன்சர் எடுத்தணும். இப்போ 4/3 × 22/7 இன்ட்டு இங்கே நமக்கு ஆர்ன்றது 12. அந்த 12 ஸ்கொயர் பண்ணால் 144. 144 மறுபடியும் ஒரு 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8 8 2 அண்ட் அகெயின் 144.
ஸோ 8, 12, 1, 7, 1728. இந்த 1728லேருந்து 9 9s are 81. 81னா ஒரு 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 3 times ஸ்கொயர் க்யூப்னா 9 1s are 9, 9 8s are 72, 729 வந்திருக்கு. இப்போ நம்ம 1728லேருந்து இந்த 729 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 999 அப்படின்ற ஆன்சர் வரும். இப்போ 4 divided by 3 இருக்குது, 22 by 7 இருக்குது, இன்டூ இதை மைனஸ் பண்ணும்போது we will get 999 ஆன்சர். இந்த 3யும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 3 3s are 3 3s are 3s are 333 வந்துருச்சு. இப்போ 4 into 22 into 333 divided by 7. ஓவராலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் வரும். ஸோ 4ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 88. அந்த 88 கூட நம்ம என்ன பண்ணுறோம், 333ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம வந்து அதை டிவைடட் பை 7 சொல்கிறோம். 88ஐயும் 333ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 29304 அப்படின்ற ஆன்சர் வருது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7ஆல் டிவைட் பண்ணும்போது we will get 4186.285 அப்படின்ற ஆன்சர் வந்து வரும். இது வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறது வால்யூம். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். நான் Dear students, welcome to Maximum KMR channel. 10th standard maths chapter 7 exercise 7.2ல 10th கொஷினுக்கான சொல்யூஷன் என்னன்றதை கிளியராக டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஷின் என்னென்னா, a container open at the top is in the form of a frustum of a cone. ஓகே, ஒரு கண்டெய்னர் வந்து ஃப்ரஸ்டம் மாதிரி இருக்குது, டாப் வந்து ஓப்பனில் இருக்குன்றான். இப்போ ஃப்ரஸ்டம்னா என்னென்னா, ஒரு முழுசாக இருக்கக்கூடிய கோனில் மேலே வந்து கொஞ்சம் பகுதி இருக்காது, அது பேரலாக கட் பண்ணி எடுத்துருப்பாங்க, அதான் ஃப்ரஸ்டம். இது அப்படியே கவுத்து போட்டோன்னா ஒரு பக்கெட், அந்த பக்கெட்டும் ஒரு ஃப்ரஸ்டம் தான், சரிங்களா? இந்த ஃப்ரஸ்டம்ன்ற இந்த திங் வந்து எதுலேருந்து வரும்னா கோன்லேருந்து எடுக்கக்கூடியது, அதுதான் வந்து ஃப்ரஸ்டம். இந்த கண்டெய்னர் ஓப்பன் அட் த டாப், டாப்பில் ஓப்பனில் இருக்குது, ஒரு ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன் சொல்லிட்டாங்க. ஹைட் வந்து 16 சென்டிமீட்டர், இதோடைய ஹைட் வந்து எவ்வளோ, 16 சென்டிமீட்டர். with the radii of its lower and upper ends are 8 cm and 20 cm respectively. அப்போனா லோயர்ன்றது 8, அப்பர்ன்றது 20. இது வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. லோயர் பார்ட் அப்படின்றது எந்த இடத்துல கம்மியாக வருதோ அதுதான் அந்த ரேடியஸ். இந்த ரேடியஸை நமக்கு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அப்பர் பார்ட்டோடைய ரேடியஸ் வந்து நமக்கு 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட் நம்ம கவுத்து போட்டிருக்கேன். மேபி இப்போ கண்டெய்னர் ஓப்பன் அட் த டாப்னா இதுதான் டாப்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அது வந்து பாட்டம் அப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ வாலி மாதிரி இருக்குது, ஓகேங்களா, பக்கெட் மாதிரி, அதோடைய பாட்டமோ இல்லை டாப்போ எதை வேணாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மில்க் விச் கேன் கம்ப்ளீட்லி ஃபில் எ கண்டெய்னர் அட் த ரேட் ஆஃப் ₹40 per liter. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மில்க் விச் கேன் கம்ப்ளீட்லி ஃபில். கம்ப்ளீட்லி ஃபில்லுக்கு என்ன அர்த்தம்னா, இது இந்த பக்கெட்டுக்கு ஃபுல்லாக வந்து மில்க் பால் வந்து ஊற்றி ஃபில் பண்ணணும். அப்படி ஊற்றி ஃபில் பண்ணும்போது அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாலுடைய காஸ்ட் எவ்வளவா இருக்கும். இஃப் 1 லிட்டர் 40 ரூபா, பால் வந்து 1 லிட்டர் 40 ரூபா இருந்ததுன்னா, இந்த பக்கெட்டுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல, பால் ஃபுல்லாக ஃபில் பண்ணோன்னா அப்போ அதோடைய மொத்த ரேட் எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்கன்றாங்க. அதே மாதிரி அதை வந்து ருபீஸில் பர் லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ சென்டிமீட்டர் க்யூப்னு ஆன்சர் வரும். அதை வந்து லிட்டர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சென்டிமீட்டர் டு லிட்டர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ரஸ்டம்குள்ளே இருக்கக்கூடிய எவ்வளோ பாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வால்யூமை ஃபைன் பண்ணணும். இந்த வால்யூம் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரஸ்டமுக்குள்ளே எவ்வளோ பால் இருக்குதுன்னு தெரியும். அந்த பால் எத்தனை லிட்டரோ அத்தனை லிட்டர் கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த 40 ரூபீஸை மல்டிப்ளை பண்ணணும் பர் லிட்டருக்கு. ஆனால் நமக்கு வர ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் க்யூபாக வரும். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், லிட்டராக இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த 40ஐ மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரஸ்டம்குள்ளே எவ்வளோ நமக்கு பால், அந்த பாலுக்கான ரேட்டு உள்ளே வந்து எவ்வளோ இருக்குது, எத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் பாலுக்கு எவ்வளோ ரேட்டு மொத்தம் அந்த ஃப்ரஸ்டம் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், நமக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கிவன் வந்து 2 ரேடியஸ் இருக்குது. ஒன்று ஸ்மால் ஆர் ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர், அதே மாதிரி கேபிட்டல் ஆர் அந்த ரேடியஸ் வந்து நமக்கு 20 சென்டிமீட்டர். அண்ட் ஹைட்டு இதெல்லாம் வந்து நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரேடியஸ் ஆஃப் த ஃப்ரஸ்டம், டாப் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ரேடியஸ்ன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி பாட்டம், அப்பர் ரெண்டு லோயர் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
ரேடியஸ் ஆஃப் த லோயர் எண்ட் ரேடியஸ் ஆஃப் த அப்பர் எண்ட் எழுதிக்கோங்க. அண்ட் ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் அதை வந்து ஹெச்ன்னு டினோட் பண்ணுவோம். அதை நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா they had given 16 centimeter they had given. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இதுக்குள்ளே எவ்வளோ பாலை பிடிக்கணும், பால் வந்து எவ்வளோ பிடிக்கும் அந்த ஃப்ரஸ்டமில் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம்மை ஃபார்முலா எழுதுறோம். அதான் வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம்னா அதுக்குள்ளே எவ்வளோ வந்து பால் ஊற்றி நம்ம ஃபில் பண்ணலாம் தெரியணும். வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஃபார்முலா ஃபஸ்ட்டு we have go with வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம். அந்த ஃபார்முலா வந்து நமக்கு என்ன 1/3 into pi into h into capital R square plus small r square plus capital R into small r. இது வந்து நமக்கு வால்யூம்ன்றதுனால மென்ஷன் பண்ணணும் கியூபிக் யூனிட்ஸ்னு. ஓகேங்களா, எல்லா வேல்யூவும் தெரியும், மொத்தத்தையும் எடுத்து இது கூட சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு 1/3 எழுதிப்போம். இந்த பையன்றது 22 divided by 7 and height is 16 into போட்டாச்சு. R கேபிட்டல் ஆர் இருந்து 20 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 2 2s are 4, 2 zeros இன்க்ளூட் ஆகும், அப்போ 400 ஆயிடுச்சு. ப்ளஸ் இந்த ஸ்மால் ஆர் வந்து 8, அந்த 8 8s are 64 ப்ளஸ் R into R கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கேபிட்டல் ஆர் வந்து 20, ஸ்மால் ஆர் வந்து 8, ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 800, 8 2s are 16, 160. அடுத்தது இது மொத்தத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 160 இருக்குது, ஒரு 64, ஒரு 400, மூணுத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். 4 6 and 6 12 ஆகிடுச்சு, ரிமைண்டர் 1 அண்ட் 4 + 2 6 624 வந்திருக்கு. இந்த இடத்துல 1/3 into 22 divided by 7 into 16 into 624. இந்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 2s are 6, 0 3 8s are 24. நெக்ஸ்ட்டு இந்த 22 16 208 இருக்குது. 22 into 16 into 208 நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் 7 மட்டும் இருக்குது. இந்த 22 அப்படியே வச்சுக்கோங்க, இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 22 into 16 into 208, இந்த 208 into 16, 6 8s are 48, 4 ஆகிடுச்சு, 6 2s are 12 ஆகிடுச்சு. அண்ட் இந்த 208 அப்படியே ரிப்பீட் ஆகும், ஒரு 8 ஒரு 12 1 3 3 3 328 divided by 7. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த 22ஐயும் அந்த 3328ங்களா இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது we will get 73216 divided by 7. இதை நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 10459.428 அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து வரும். சரிங்களா, இது வந்து சென்டிமீட்டர் கியூப், என்னது வால்யூம். ஓகே, இப்போ வால்யூம் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரஸ்டம்குள்ளே எவ்வளோ பால் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா கிவன் வந்து 40 per liter என்னது மில்க்கு. அப்போ காஸ்ட் ஆஃப் மில்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? காஸ்ட் ஆஃப் த மில்க் வந்து இஸ் ஈக்குவல் டு ₹40 per liter. எனக்கு ஃப்ரஸ்டமுக்குள்ளே வந்து எத்தனை லிட்டர் பால் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 40ஐ அத்தனை லிட்டர் கூட மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக ஆன்சர் போட்டுருவேன். ஆனால் வால்யூம்னு வந்து நம்மக்கிட்ட ஃப்ரஸ்டம்னு சொல்லிட்டு வால்யூம் வந்து லிட்டரில் இல்லை சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்குது. இந்த சென்டிமீட்டர் க்யூப்பில் இருந்து வால்யூமாக நான் சேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 1000 சென்டிமீட்டர் க்யூபை தான் என்ன சொல்லுவோன்னா 1 லிட்டர்னு சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இதை எழுதிக்கோங்க அப்படியே. 1000 சென்டிமீட்டர் க்யூப் 1 லிட்டர், அப்படி இல்லைனா 1 லிட்டர்னால் 1000 சென்டிமீட்டர் க்யூப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் இந்த சென்டிமீட்டர் க்யூப் எழுதுறேன் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு சென்டிமீட்டர் க்யூப் இருக்குங்களா, இந்த 1 சென்டிமீட்டர் க்யூபை நான் என்ன பண்ண போகிறேன் லிட்டராக மாற்ற போகிறேன். அதனால் இப்போ எனக்கு 1 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்றது எவ்வளோன்னு தெரியணும். இப்படி தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். எதை நம்ம ஃபைன் பண்ணணுமோ அதை இந்த இடத்துல கொஷின் மார்க் வர மாதிரி செட் பண்ணிக்கணும். இந்த 1 லிட்டர் இங்கேருந்து இந்த சென்டிமீட்டர் இங்கே இருந்ததுன்னா சென்டிமீட்டர் அங்கே இருக்கும், எனக்கு இங்கே கொஷின் மார்க் இருக்கும். ஸோ நான் அது வந்து எனக்கு ப்ராபபிளாக வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். 1000 சென்டிமீட்டர் க்யூப்ன்றது 1 லிட்டர். எனக்கு 1 சென்டிமீட்டர் க்யூபை நான் லிட்டராக மாற்றணும். அப்போ லிட்டராக மாற்றுற இடத்துல எனக்கு கொஷின் மார்க். இதையும் கிராஸ் மல்டிப்ளை 1 into 1 டிவைடட் பை இந்த 1000. இப்போ 1/1000 வந்துருச்சு. அப்போ 1 சென்டிமீட்டர் க்யூப்ன்றது என்னென்னா 1/1000 லிட்டர்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இடத்துல கன்வெர்ட்டிங் டு லிட்டர்ஸ்னு எழுதிக்கோங்க. இந்த வந்திருக்க ஆன்சர் இருக்குங்களா, இந்த ஆன்சர் அப்படியே 10459.428 இருக்குது. 1 சென்டிமீட்டர் க்யூபுக்கு பதிலாக 1/1000 போட்டு லிட்டர்ஸ்னு எழுதிட்டேன். இப்போ எழுதும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இதை சால்வ் பண்ணுவோம்.
இங்கே ஆல்ரெடி 1000 இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை வந்து டிவைட் பண்ணுறேன். இப்போ லிட்டராக மாறிடுச்சு. 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது. 1 2 3 டிஜிட்ஸ் தள்ளி 10.459 வந்துடும். இப்போ இது லிட்டர். நான் என்ன பண்ணேன், சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் கியூபை லிட்டராக மாற்றிட்டேன். இப்போ மொத்தமே 10.45 லிட்டர்னு இருக்குது. ஆர்எல்ஸ் 10.46ன்னு எடுத்துக்கோங்க. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 46 லிட்டர், 10.25 லிட்டர் இருக்குது மொத்தம். வந்துருச்சிங்களா வால்யூமே? இப்போது கிவன் காஸ்ட் ஆஃப் மில்க் பர் லிட்டர், ஒரு லிட்டருக்கு 40 ரூபா அப்படின்றாங்க. இவங்க ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த மில்க் விச் கேன் கம்ப்ளீட்லி ஃபில் த கண்டெய்னர். அதுக்கு என்ன பண்ணுறோம், காஸ்ட் ஆஃப் த மில்க் கம்ப்ளீட்லி, அதை அப்படியே எழுதுங்க, ஃபில் ஏ கண்டெய்னர், ஃபில் த கண்டெய்னர், அந்த கண்டெய்னரை ஃபில் பண்ணுற காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி எழுதி ஈக்குவல் டு போட்டு மொத்தம் 10.46 லிட்டர் இருக்குது. இது கூட ஒரு லிட்டருக்கு 40 ரூபா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 40 பர் லிட்டர்னு எழுதுகிறோம். பர் லிட்டர்னால் டிவைடில் இருக்கும். இந்த லிட்டரில் இந்த லிட்டர் கேன்சல் ஆகிடும், இந்த ருப்பீஸ் மட்டும் இருக்கும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது 40, 10.46ஐயும் 40யும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 0 அப்படியே இருக்கட்டும். 6 4s are 24, 2 4 4s are 16, plus 2 is 18, ரிமைண்டர் 1, அந்த 1 இங்கே போட்டாச்சு. 4 1s are 4. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட் இருக்குது 41.84, ஒரு 0, அந்த 10 இருக்கா, அதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல தள்ளி போயிட்டு 418.4 ருபீஸ். இந்த ருபீஸுக்கு முன்னாடி எழுதிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ருபீஸ்க்கு என்ன பண்ணுவோம், அந்த கோடு ஒன்று போடுவோம்ல, அதை போட்ட வேண்டியது தான். இப்போ மொத்தம் அந்த ஃப்ரெஷ்ரூமில் இருக்கக்கூடிய பாலுடைய விலையின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 418 ரூபாய் 40 பைசாக்கள் வந்திருக்கு நமக்கு. சரிங்களா? இதில் புக்கில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும், ஏன்னா நான் இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ்.